செலுத்துகின்றோம். விசேஷமாய் தகப்பன, நாங்கள் வேதத்தின் வழியாய் அநேக ஞான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் மேல் தகப்பன நீர் கிருபை வைத்திருக்கின்றீர். அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்வில் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியான அருமையான ஒரு தரிசனத்தை எங்கள் ஆயருக்கு நீர் கொடுத்திருக்கின்றீர். அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர் வழியாக அநேக உள்ள ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதை அநேகருக்கு நாங்கள் சாட்சியாக வாழவும் கற்றுக் கொடுக்கவும் நீர் உதவி செய்துள்ளபடியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வகுப்பானது துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் எங்களை ஆவியானவரை கொண்டு வழிநடத்தும்படியாய் இயேசுவின் மூலம் செபிக்கின்றோம் நல்ல பிதாவே. எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்பாக போன டியூஸ்டே நாம் பார்த்த சாப்டர் 10லேருந்து நம்ம பார்த்தோம். எல்லாமே நம்ம அவுட்லைன் மட்டும் நம்ம பார்த்தா போதும் நினைக்கிறேன் திருப்பி. ஸோ சாப்டர் 10 எதை பற்றி பேசுது? டியூட்ரானமி 10ஆம் அதிகாரம். ஆமாம், அதாவது அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட் திரும்பவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பற்றி நம்ம அங்கே பார்த்தோம். சாப்டர் 11 வந்து அதே மாதிரி ரினியூவல் ஆஃப்டர் கிரைசிஸ், அவங்களுடைய கீழ்ப்படியாமையை பற்றி அங்கே நம்ம பார்த்தோம். அடுத்தது 12வது சாப்டர் 12 நம்ம என்ன பார்த்தோம்னா இன்க்ளூசிவ் எத்திக்ஸ் அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் பற்றி நம்ம பார்த்தோம். உள்ளான மனமாற்றத்தை வலியுறுத்துகிற காரியங்களை நம்ம அங்கே பார்த்தோம். அடுத்தது ஒபீடியன்ஸ் பற்றி சாப்டர் 13ல் நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்றத அவங்க எப்படி ஒபே பண்ணணுன்றதை வந்து நம்ம பார்த்தோம். குறிப்பாக வந்து லேண்ட் எத்திக்ஸும் அதில் இருந்துச்சு. அடுத்தது சாப்டர் 14ல் வந்து சாய்ஸ் பிட்வீன் பிளெஸ்ஸிங் அண்ட் கர்ஸ், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணுன்ற விஷயத்த 11ல் நம்ம எம்பசைஸ் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். 12ல் வந்து வர்ஷிப் இன் அ ரைட் வே, அதாவது ஒரு சென்ட்ரலைஸ்டு வர்ஷிப் பிளேஸ் பற்றி சாப்டர் 12 வந்து நமக்கு டீல் பண்ணிச்சு, அதை நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து சாப்டர் 13 வந்து ஐடோலட்ரி பற்றி நம்ம பார்த்தோம். விக்கிர ஆராதனை அது எப்படி தவிர்க்கணும், அந்த டெம்டேஷன், அந்த விக்கிரங்கள் மேலே ஏற்படுகிற டென்ஷனை எப்படி அவாய்ட் பண்ணணும், அது எல்லாத்தையும் நம்ம அங்கே வந்து பார்க்குறோம். ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் பற்றி வார்னிங் அங்கே கொடுக்கப்பட்டது, இதை நம்ம பார்த்தோம். சாப்டர் 14ல் என்ன பார்த்தோம்னா ஹோலினஸ் அண்ட் ஸ்டூவர்ட்ஷிப், இதை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் வந்து ஃபுட்டு லா என்னென்ன இந்த கோஷேர் அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து டெத்து, அந்த அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது, அந்த மாதிரி சூழல்களில் எப்படி நடந்துக்கணும், மற்றவங்கள மாதிரி நடந்துக்கூடாது, இந்த மாதிரியான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். டைத்து கொடுக்குறத பற்றி பார்த்தோம், தசமபாகம். அப்புறம் வந்து ரிசோர்ஸ் ஷேரிங் பற்றி பார்த்தோம். இதெல்லாம் வந்து சாப்டர் 14ல் பார்த்தோம். சாப்டர் 15ல் வந்து ரேடிக்கல் எக்கானமி ஆஃப் லிபரேஷன், அதில் ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் பற்றி பார்த்தோம். இத்தனை சாப்டரில் ரொம்ப கீ சாப்டராக நான் பார்த்தது வந்து 15 தான். கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தது, ஏன்னா அதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் இருந்துச்சு. என்ன கான்செப்ட்? சபாட்டிக்கல். ஜூபிலி மாதிரியே சபாட்டிக்கல் செலிப்ரேட் பண்ணப்பட்டது. சபாட்டிக்கல் பற்றி நம்ம அங்கே பார்த்தோம். சபாட்டிக்கலுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு 7வது வருஷத்துக்கும் கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவத்தை வந்து சபாட்டிக்கல் எக்கானமி வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்தது, அதையும் நம்ம பார்த்தோம். ஸ்லேவ்ஸை வந்து எப்படி ஃப்ரீ பண்ணணும், எமான்சிபேஷன் ஆஃப் ஸ்லேவ்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இவ்வளோ விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். உங்கள் நோட்ஸ்லையும் இதெல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு நோட்ஸ் அது மாதிரி சரியாக இல்லைன்னா என் நோட் கூட நீங்கள் வாங்கி நீங்கள் ஒரு சில காரியங்களை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டைரி வந்து அப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்றைக்காவது திரும்பவும் நீங்கள் டியூட்ரானமி படிக்கும் போது உங்களுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும். என்னென்னா நாம் டியூட்ரானமி படிக்கும்போது வருகின்ற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நிறைய விஷயம் இருக்கும். அது எப்படி வந்து நாம் ஒரு எப்படி சொல்கிறது, எப்பவுமே பார்த்தீங்கன்னா 50 வசனத்தை 2 கிரைட்டீரியாவில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஞாபகம் வரும். A-B, இதுதான் சிம்பிள் வே ஆஃப் பைபிள் ஸ்டடி. அதாவது ஒரு சாப்டர் எடுக்கிறோன்னா இதில் என்ன இருக்குது, ABCD, அவ்வளோதான். அப்போது நமக்கு அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா
நமக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம இன்னைக்கு 20 செகண்ட் இன்கேஸ் நமக்கு 8:30 முன்னாடி நம்ம பார்த்துட்டோம்னா 20 செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விஷயம். 20 செகண்ட் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு விஷயம். கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது முதல் வசனத்துக்கும் அதுக்கு அடுத்த வசனத்துக்குமே எந்த ஒரு இருக்காது, ஒவ்வொன்றும் ஒரு லா. அப்போ என்ன ஆகும்னா சில நேரத்தில் வந்து நமக்கு அதை மைண்டில் வச்சுக்கிறதுன்றது வந்து கஷ்டமாயிடும். அதனால தான் மேக்ஸிமம் இந்த தலைப்புகள் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் ஈஸியாக அந்த சாப்டர் அப்ரோச் பண்ணும்போது உங்களுடைய பைபிளில் இப்போ 16 18க்கு நேராக இதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அவ்வளோதான். அப்போ ஆல்ரெடி அது மாதிரி இருக்கிற பைபிளும் இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு வந்து சாப்டர் 16 போகிறோம். அதுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறேன், சோஷியல் எத்திக்ஸ். எத்திக்ஸ் அப்படின்னா என்ன? அதுக்கு தான் நான் ஆல்ரெடி எனக்கு மூணு மீனிங் கொடுத்துருக்காங்க நம்ம மக்கள். அதில் 1 நான் எழுதியிருக்கிறேன், 2 எனக்கு கிடைச்சிது. வில்லியம் சொன்னார் தர்மம், சமூக தர்மம். தர்மம்னா வாட் இஸ் தர்மம்? இன்னைக்கு என்ன சொன்ன நினைச்சீங்க வில்லியம்? தர்மம்னா நியாயமா, நெறிமுறைகள். இன்னும் புதுசா இன்னொரு வார்த்தையும் கிடைக்குது, நியாயம், சமூக நியாயம், சமூக நீதி, நெறிமுறைகள். அதான் சொல்றேன், ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து டைரக்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, அர்த்தங்களை கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இந்த எதிக்ஸ் அப்படின்ற வார்த்தை. இன்னைக்கு வந்து லா வெர்சஸ் எத்திக்ஸ், இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் நம்ம பார்க்குற மிக மிக முக்கியமான விஷயம். சட்டமா எத்திக்ஸா? சட்டம் வந்து இப்போ நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுப்போம், வார்த்தைக்கு டிரான்ஸ்லேஷன் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அர்த்தம் என்னன்னா, லானா இங்கு புல்தரையில் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது என்னது? சட்டம், லா. ஒரு குழந்தை வந்து கீழே விழுந்துருச்சு, நீங்க ஜம்ப் பண்ணி அந்த புல்தரை மேல ஓடி அந்த குழந்தை என்ன பண்றீங்க? தூக்குறீங்க. இப்போ இது பேர் என்னது? லா, விதி மீறல். ஆனா உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படாது. ஏன்? லா அந்த இடத்துல வந்து எத்திக்ஸோட சம்மந்தப்படணும். அப்போ அந்த லாவை மட்டும் எப்பவுமே கன்சிடர் பண்ண முடியாது. ரூல்ஸ் சில நேரங்களில் என்ன பண்ணப்படலாம்? மீறப்படலாம். அதுக்கு ஒரு காரணம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, நியாயமான காரணம். அந்த நியாயமான காரணம் தான் என்னது? எத்திக்ஸ். கரெக்டா? ஓகே. இப்போ ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சாச்சு, 100 பேர் சாப்பிடணும், ரைட்? 100 பேரும் ஒன்னா சாப்பிட்டா அதுக்கு பேர் என்னது? லா. ஒருத்தர் வந்து முந்தி சாப்பிடுறாரு, இது கரெக்டா தப்பா? தவறு. ஏன்னா எல்லாருக்கும் 100 பேருக்குமான உணவு காத்துட்டு இருக்கும் போது அவர் மட்டும் என்ன பண்ணக்கூடாது? அவசரப்பட கூடாது. ஆனா அவர் ஒரு காரணத்தை சொல்றார். அந்த காரணம் உங்களுக்கு எப்படி படுது? நியாயமா படுது. அவர் சொல்றாரு, நான் கடந்த 3 நாளா ஒரு தண்ணி கூட என்ன பண்ணல, குடிக்கல, கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டேன்னு சொல்றாரு. இப்போ நீங்க என்ன முடிவு பண்றீங்க? ஆமா, இந்த லாவுக்கும் எத்திக்ஸுக்கும் கிடைக்கிற போட்டி தான் நம்ம எங்க இல்ல. இதெல்லாம் சும்மா ஒரு 2 எக்ஸாம்பிள். இன்னும் பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். அதுல ஜீசஸ் வந்து அதுல அங்கதான் நிக்கிறாரு. உதாரணத்துக்கு ஓய்வு நாள்ல என்ன பண்ணக்கூடாது? சோளத்தை என்ன பண்றாங்க? அப்படி எடுத்துக்கலாம். என்ன, சோளம் நல்லா பச்சையா இருந்தா அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை உடைக்கிறாங்க. ஒரு என்ன கார்னு, பச்சையாக சாப்பிட்ற கார்ன் ஒன்று இருக்குமே, ஸ்வீட் கார்ன். அதை அப்படியே உடைச்சி கரக்கன்னு சாப்பிட்றாங்க. ஓய்வு நாளில் அப்படி செய்யறது தப்பு. நீங்கள் அதை முந்தின நாள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறத என்ன பண்ணியிருக்கலாம், சாப்பிடலாம். பட் நீங்கள் அதை என்ன பண்ணக்கூடாது? ப்ரிப்பேர் பண்ணி அதை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. மேபி அவங்க அங்கே சின்ன நெருப்பு கூட கொஞ்சம் மூட்டி கூட அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், லைட்டாக அந்த கானை சூடு பண்ணி கூட சாப்பிட்ருக்கலாம். ரைட். இப்போது தப்பு தான், சட்டப்படி தப்பு தான். அப்போது இங்கே எது ஜெயிக்குது? சட்டத்தின்படி அவங்க செஞ்சது தப்பு தான். ஆனால் ஜீசஸ் அதுக்கு ஒரு நியாயம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் புசிக்கவில்லையா? சமூக தப்புனா நம்ம பார்த்தோம் பைபிள் ஸ்டடியில். ஷோ பிரெட்ஸ், ஷோவுக்காக வைக்கப்படுற பிரெட்டு உள்ள இருக்குது, டெம்பிளுக்குள்ள இருக்குது. இட்ஸ் வெரி ஹோலி. அதை ஈவினிங் சேஞ்ச் பண்ணும்போது யார் மட்டும் சாப்பிடலாம்?
ஆசாரியன் சாப்பிடலாம். அடுத்த நாள் காலையில் அகைன் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து அவர் என்ன பண்ணணும், வேற செஞ்சு டிஸ்ப்ளே பண்ணணும். ரைட். ஸோ இது கஷ்டம்தான், இது இன்டர்பிரிட்டேஷன் தான். லாவை இன்டர்பிரிட் பண்ணால் அது என்னவா மாறும், எத்திக்ஸாக மாறும். லாவை வந்து லா ஷுட் கன்சிடர் சிச்சுவேஷன். சிச்சுவேஷனை கன்சிடர் பண்ற இடத்துல தான் அவங்க என்ன ப்ளே பண்ணுது, எத்திக்ஸ் ப்ளே பண்ணுது. ஸோ ஆண்டவர் வந்து சட்டம் கொடுத்துட்டாரு. இப்போ சட்டத்துக்கான எத்திக்ஸ் தான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா அந்த சட்டம் லிட்டரலாக எடுத்தா, லிட்டரலிசம் இஸ் டேஞ்சரஸ். கரெக்டா? லிட்டரலிசம்னா ஆமா கடைபிடிச்சு ஆகுது. நீங்க சொல்லிட்டு போறீங்க வீட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியில வரக்கூடாதுன்னு குழந்தைய சொல்றீங்க. இப்போ வீட்டுக்குள்ள ஒரு பூச்சி வந்துருச்சு, என்ன பண்றது? இல்ல அம்மா தகப்பனும் தாயும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்க சொன்னதை மீறக்கூடாது, இது பிரமாணம் இல்லை. அங்க என்ன டிசைட் பண்ணுது, சிச்சுவேஷன். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், கதவை திறந்து யூ கேன் கம் அவுட். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றதுலாம். பட் இதெல்லாம் பெரிய பெரிய லெவலில் வரும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ், இன்னும் கிரிட்டிக்கல் எக்ஸாம்பிள் வரும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். சரி, அதுதான் ஜீசஸ்க்கும் பாரிசிஸ்க்கும் நடந்த பிரச்சனையே, இயேசுவுக்கும் பரிசேயருக்கும் நடந்த பிரச்சனையே அதுதான். என்னன்னா ஜீசஸ் கொடுக்குற விளக்கத்தை அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. ரைட். ஏன்னா லா மட்டும் முக்கியம் இல்லை, லாவை விட பெருசு எது, அன்பு. அன்பு லாவும் சேர்ந்தா அதுக்கு என்ன பேரு, எத்திக்ஸ். கரெக்டா? ஹலோ, சாப்டர் 16 எல்லாரும் எடுத்துக்கலாமா? சாப்டர் 16ல முக்கியமா டீல் பண்ணப்படுறது என்ன அப்படின்னா, எத்திக்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸ். ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் மொத்தம் முக்கியமான ஃபெஸ்டிவல் எத்தனை இஸ்ரேல் மக்களுக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு என்னெல்லாம் முக்கியமான ஃபெஸ்டிவல்? நம்பர் 1 பாஸ் ஓவர், பஸ்கா. வெரி குட். அப்புறம் கூடார பண்டிகை. அப்புறம் இங்க இருக்கு 16ல போ, நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 3 ஃபெஸ்டிவல், பாஸ் ஓவர், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். அதாவது நீங்க அந்த 3 ஃபெஸ்டிவல் நீங்க பாருங்க. சாப்டர் 16 அறுவடை, ஆனா அங்க அறுவடைன்னு வராம வாரங்களின் ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ், வாரங்களின் பண்டிகை. 7 வாரம், 7 வாரம். ரைட். அங்க நீங்க பாத்தீங்கன்னா 7 வாரம். சரி, இப்போ இந்த ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து நாம கத்துக்கிற முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஆண்டவர் சொல்றாரு இங்க, நீங்க அந்த அதுல ஒரு குரூஷியான வசனம் 16ஆம் வசனம், 16 தான் முக்கியமான வசனம். அங்கதான் இந்த எத்திக்ஸே இருக்குது. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். வருஷத்துக்கு 3 டைம்ஸ். ஆமா, இன்னைக்கும் நம்ம அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. ரைட். வருஷத்துல 3 முறை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற ஸ்தானத்துக்கு நீங்க என்ன பண்ணணும், வரணும். ஜீசஸ் உடைய காலகட்டம் வேற. அப்போ ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவங்க எங்க போனாங்க? இப்போ இருக்கிற நம்முடைய சர்ச் உடைய அஸ்திபாரம், பேஸ், ரூட் எங்கிருந்து வருது தெரியுமா? இதுல இருந்து வரல, அது வேற. ஜெப ஆலயம். இது வந்து நீங்க இந்த காலகட்டத்தில், டியூட்ரானமி காலகட்டத்தில் என்ன பண்ண முடியாது, பார்க்கல. இந்த ஜெப ஆலயங்கள்லாம் எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா, இவங்க சிறைகளா பாபிலோனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து இந்த மக்கபேயருடைய காலகட்டத்தில் தான் என்ன ஏற்படுத்தப்பட்டது, யூத ஜெப ஆலயங்கள். என்னன்னா இந்த வருஷத்துக்கு 3 முறை போறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல என்ன பண்ணிடல, சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால தான் எல்லா சனிக்கிழமையும் அவங்கள வர வைக்கணும்னு சொல்லி, அந்த ஓய்வு நாட்களில் வர வைக்கணும்னு சொல்லி இந்த ஜெப ஆலயம் வந்தது. அதை நம்ம கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணோம்னா, நம்ம அதையே எப்போ கூட ஆரம்பிச்சோம், ஜெப ஆலயம் கூட ஆரம்பிச்சது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தின்
முதல் நாள் நம்ம எல்லாம் கூட ஆரம்பித்தோம். இதுக்கு நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம். ரைட், சரி. இந்த 3 பண்டிகைகளுடைய எத்திக்ஸ் என்ன, அதோட நம்ம இந்த சாப்டர் முடிச்சிடறோம். ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா பாஸ் ஓவர். பாஸ் ஓவருடைய எத்திக்ஸ் என்ன? பாஸ் ஓவர் பண்டிகை எதற்காக கொண்டாடப்பட்டது? கடவுளுடைய விடுதலையை நினைவு கூர்ந்து விடுதலைக்காக நன்றி செலுத்துகிற பண்டிகை தான் பாஸ் ஓவர். ஓகே, ஒன்று. ரெண்டாவது ஃபெஸ்டிவல் 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களை எண்ண வேண்டும். 10ஆம் வசனம். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்துக்காக தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கை. ஸோ இதுதான். ஸோ இந்த இந்த பண்டிகை கூடார பண்டிகை இல்லை, வாரங்களின் பண்டிகை. இந்த வாரங்களின் பண்டிகை நீங்கள் எங்கே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இது இல்லாமல் அவங்களுக்கு வேற ஃபெஸ்டிவல்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த வாரங்களின் ஃபெஸ்டிவல் ஏன் செலிப்ரேட் பண்ணணும்னா, இது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஹார்வெஸ்ட்டை நீங்கள் நினச்சி அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கூடையில் பழம், காய்கறி, தானியம்லாம் எடுத்துகிட்டு வந்து, எங்களுடைய தகப்பன் வந்து இந்த உணவுக்காகத்தான் வழி இல்லாமல் எங்கே போனார்? எகிப்துக்கு போனார். அதனால தான் எல்லா பிரச்சனையுமே தொடங்கிச்சு. அதனால எனக்கு இன்னைக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு? சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. காட் இஸ் மை ப்ரொவைடர், அவர் தான் என் பரிகாரி அப்படின்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணுறது 2வது பண்டிகை. 3வது பண்டிகை கூடார பண்டிகை. எங்கள் தகப்பனும் தாயும் ஆண்டவர் விடுதலை கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க பயணம் செஞ்சு வந்தப்போ அவங்க தங்குறதுக்கு எதுவுமே இல்லை. மேலே வானம் திறந்து கிடந்தது, கீழே மணலை கிடந்தது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்கள பாதுகாத்தாரு. அவங்க டென்ட் அடிச்சு டென்ட்டில் தான் அவங்க இருந்தாங்க. அப்போது அந்த டென்ட் இப்படி ஓட்ட ஓட்டையாக இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் அவங்க கூட இருந்தாருன்னு சொல்லி நீங்கள் டென்ட் பண்ணி டென்ட்டில் ஓட்டைகள் வச்சு அந்த ஓட்டைகள் வழியாக நட்சத்திரங்களை பார்க்குற அளவுக்கு நீங்கள் நம்ம இதெல்லாம் அதுக்கு முந்தின சாப்டரில் நம்ம பார்த்தோம். ஸோ இது 3த்துக்கும் ஒரே ஒரு விஷயந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி. பாஸ் ஓவர் மெமரி உங்களுக்கு தெரியும். பார்வோன் 9 வாதைகளை பார்த்து விடலை. 10வது வாதைக்கு முன்பாக கர்த்தர் தன் மக்களை என்ன பண்ணாரு? ப்ரிப்பேர் பண்ணாரு. அந்த ப்ரிப்பரேஷன் தான் கர்த்தர் கொடுக்க போகிற விடுதலைக்கு ப்ரிப்பேர் ஆன ஒரு நாள் தான் பாஸ் ஓவர். ஸோ இந்த 3 பண்டிகையோடைய எத்திக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெமரி. ஃபர்ஸ்ட் மெமரி. ஓகே. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்க லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியிலே சந்தோஷப்பட வேண்டும். நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகள் என்ன பண்ணோம்? சரி. ஸோ 2வது மெமரி என்னன்னா, சோசியல் ஈக்குவாலிட்டி, ஷேரிங். ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கான நோக்கமே இதுதான். வை கிறிஸ்மஸ் டைமில் நம்ம புத்தாடைகள் எடுத்து நம்ம இன்னொருத்தவங்க கொடுக்குறோம்? ஏன் கிறிஸ்மஸ் வந்தால் நம்ம மற்றவங்களெல்லாம் சேர்த்து கொண்டாடுறோன்றதோடைய நோக்கமே இதுதான். கிறிஸ்மஸ் வந்தால் செய்யணுன்றதுக்காக இல்லை. இந்த ஃபெஸ்டிவல்ஸோடைய ரூட் என்னவோ அதை நாம் என்ன பண்ணணும்? அதை நாம் நினைக்க வேண்டும். ஆனால் காலப்போக்கில் மக்கள் அதை மறந்தாங்க. அப்படி மறக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மோசஸ் வந்து அவங்களுக்கு மறுபடியுமாக இந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஞாபகப்படுத்துகிறார். ரைட், ஓகே. இதுதான் அந்த முதல் 17 வசனம் வரைக்கும் அது இருக்குது. அதாவது உங்கள் சந்தோஷத்தில் எல்லாரும் சந்தோஷப்படணும். ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை நீங்கள் எப்போவும் என்ன பண்ணிக்கணும்? ஞாபகம் வச்சுக்கணும். இது 2 தான் அவங்களுக்கு சொல்கிற விஷயம். அடுத்தது 3வது அதிலேயே இருந்த பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் எப்போவுமே ஆண்டோட சன்னிதானத்துக்கு வந்து அதை என்ன பண்ணணும்? செலிப்ரேட். ஸோ யூ ஹாவ் டு கேதர் டுகெதர். நான் என் பஸ்கா முதல்ல எப்படி செலிப்ரேட் பண்ணப்பட்டது தெரியுமா? பஸ்கா வந்து இண்டிவிஜுவலாக செலிப்ரேட் பண்ணப்பட்டது. அவங்கவுங்க வீடுகளில் தான் அவங்க பஸ்காவை பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ இங்கே நாங்கள் சொல்கிற குறிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? வரணும். ஜீசஸோட டைமில் எப்படி இருந்துச்சு? எருசலேமுக்கு தான் நீங்கள் வரணும். ஸோ பஸ்கா வந்தாலே எருசலேம் களை கட்டும். ரைட். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் எங்கே இருப்பாங்க? எருசலேமில் இருப்பாங்க. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ன்றது மேக்ஸிமம் 2 days or 3 days ஃபெஸ்டிவல் இஸ் ஓவர். அப்போ அப்படி கிடையாது. அவங்க வரத்துக்கே ஒரு 10 நாள் ஆயிரும். அங்கே ஸ்டேவே ஒரு இன்னொரு 10 நாள் இருக்கும். ஸோ 10-15 நாள் ஒரு பெரிய திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கும். ஸோ மக்கள் எல்லாம் கேதர் ஆகணும். அதுதான் அந்த ஃபெஸ்டிவலுடைய முக்கியமான நோக்கம். அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறார். சரி, அடுத்தது அதே சாப்டர் முடியும் போது அங்கே இன்னொரு எத்திக்ஸ் விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறார். அது என்னன்னா, சோஷியல் லைஃப்பில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து நிறைய லீடர்ஸை ஏற்படுத்த சொல்கிறாரு.
அந்த லீடர்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா 19ல பார்த்தீங்கன்னா, நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, முகதாட்சணியம் பண்ணாதிருப்பாயாக. மூணாவது, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. ஸோ பரிதானம்னா நமக்கு தெரியும்ல, கரப்ஷன், ஊழல். அப்போ நீங்க யார்கிட்ட லஞ்சம் அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஃபேஸ் பார்த்து ஒரு முடிவு எடுக்க வேணாம், அப்படி ஃபேஸ் வேல்யூவை நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அடுத்தது வந்து நியாயத்தை என்ன பண்ணாதீங்க, ரூல்ஸை மாத்திராதீங்க, அதை நியாயத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்தது என்ன சொல்றாரு, நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேச சுதந்திரம் கொள்ளும்படி நீதியையே பின்பற்றுவாயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் யாதொரு தோப்பையும் என்ன பண்ண வேணாம். ரைட். தோப்பு அப்படின்னு சொன்னது என்னது, தோப்பு, வாட் இஸ் தோப்பு? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த தோப்புன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோப்புன்றது சிங்கிள் பிளான்ட்டுக்கு அடியில் ஒரு சின்னதாக ஒரு ஆல்டர், மரத்தடி ஆல்டர்ஸ். இது வந்து அந்த காலத்து பழைய காலத்து வழிபாட்டு முறைமைகள். ஆபிரகாம் ஒரு தோப்பை என்ன பண்ணாரு, உண்டாக்குனார். ஆனால் அதை ஆண்டவர் இப்போ வேணான்னு சொல்றாரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ரிலீஜன் வந்து அந்த ஒரு எவல்யூஷனுக்குள்ளே போகுது. ஆபிரகாம் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகிறாங்க. தோப்பை என்ன பண்ண வேணாம், நீங்கள் உண்டாக்க வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அஷரா, மற்ற பக்கத்தில் இருந்த மற்ற தெய்வங்களுக்கும் என்ன பண்ணாங்க, தோப்புகளை உண்டாக்குனாங்க. சாப்டர் 17, எத்திக்ஸ் ஆஃப் பவர். பவரை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? பவர் தப்பு இல்லை, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் கடவுளுக்கு தான், ஆண்டவருக்கு தான். பவர் பிலாங்ஸ் டு காட். அதே நேரத்தில் கடவுள் என்ன பண்றாருன்னா, பவர் நமக்கு என்ன பண்றாரு, நீங்கள் எருசலேம்ல இருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது you will receive power. ரைட். அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, பவர் கொடுக்குறாரு. ஆனா அந்த பவரை how we manage it, how we use it அப்படின்றது தான் முக்கியம். அதுக்கு தான் இந்த ஒரு சாப்டர் 17ல அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் 2-3 வசனம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது 16 உடைய கண்டினியூவேஷன் எடுத்தோன்னே வரும். அதாவது ஆஃபர் ட்ரீ, ஃபர்ஸ்ட் வசனம். ஆஃபர் ட்ரீ கொடுக்கும்போது சகட்டு மேனிக்கு வந்து என்ன பண்ணிடாதீங்க, கொடுத்துடாதீங்க. நீங்க அந்த ஆஃபர் ட்ரீல கவனமா இருங்க. ஆண்டவருக்கு கொடுக்குற ஆஃபர் ட்ரீ எப்பவுமே எப்படி இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணுன்றதை வந்து அவங்க சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேற வர்ஷிப் பண்ணிடக்கூடாது. அதாவது சந்திரர், சூரியர், நான் விலக்கி இருக்கிற தேவர்கள், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி ஃபாலோ பண்ணால் அவங்கள என்ன பண்ணணும், அவங்கள வந்து பனிஷ் பண்ணணும். அப்படி சொல்லிட்டு தான் இப்போ பாயிண்ட் வருது. பனிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த பனிஷ்மெண்ட் ஒருத்தங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நாம ஒருத்தங்களை குற்றம் சாட்டும் போது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஒரு வாய்ப்பு, கரெக்டா? இதுதான் வந்து ஃபேர் ஜஸ்டிஸ். குற்றம் சாட்டுறதுக்கு உரிமை இருக்கிற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் என்ன இருக்குது, உரிமை இருக்கு. இது வந்து நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப பிரிமிட்டிவ். இப்போ நம்ம இன்னைக்கு நான் சொல்ல மறந்த பாயிண்ட் அதுதான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே பிரிமிட்டிவானது தான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சின்ன விஷயத்துலேருந்து தான் ஒரு பெரிய விஷயம் வந்திருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம்னா அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது தான். நான் அப்படி யோசிக்கிறேன். எப்படி பார்க்குறேன்னா, இவர் சொல்கிற அந்த சின்ன விஷயம் இன்னைக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்குது, இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் வந்திருக்குது. அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 3500 வருஷத்துக்கு அப்புறம் நிற்கிறோம். நாம் 3500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டெக்ஸ்ட் படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அன்னைக்கு இதை சொல்றதுன்றது வந்து எப்படி இருக்கும், அன்னைக்கு கால சூழல இது பெரிய விஷயம். என்னன்னா ஃபேர் ட்ரையல்லாம் நீங்க அந்த காலத்தை எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? 3500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராஜா கதைலாம் வீட்டில் சொல்லுவாங்க, ராஜா கதைலாம் சொல்லுவாங்க வீட்டில் சின்ன வயசுல. நம்ம படிச்சிருப்போம் நிறைய கதைகள். அப்போ இந்த ராஜா கதைகளை நீங்க என்ன பார்ப்பீங்க, தப்பு செஞ்சா ராஜா என்ன பண்ணிடுவாரு, தண்டனை கொடுத்துருவாரு. அங்கே நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டோரியில் சொல்லுவாங்க, ராஜா உடனே அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாராம்,
நமக்கு ஸ்டோரிஸ் பாட்டி கதை சொல்லும்போது சொல்லுவாங்க. சொல்லும்போதே அந்த அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்? குயிக் பனிஷ்மெண்ட்ஸ். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, குயிக் பனிஷ்மெண்ட் அரசர் கரெக்ட்யா? பாருங்க பழமொழியே இருக்குது. அரசர் அன்று கொள்வார், தெய்வம் நின்று கொள்ளும்னா அதுல அர்த்தம் இங்க புரிஞ்சுக்க எப்படின்னா, கடவுளுடைய ஆட்சியில அப்படி என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை மையமா வச்சிருக்கிறவங்க we should not go for quick justice. No. ஏன்னா பனிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பக்கத்துக்கான நியாயத்தை நம்ம விசாரிக்காம என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? போயிருந்திருக்கலாம். ஸோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் என்ன பண்ணணும்? வாய்ப்பு தரப்பட வேண்டும்ன்றத இங்க அவர் சொல்றார். அதுக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. 6 2 2 மினிமம், 3 ஓகே மேக்சிமம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்குது. தூஷணம் இது ஆக்சுவலா, இது எஸ்பெஷலி தூஷணம். தூஷணம் சொல்லும்போது மதம் அப்படின்னு வரும்போது, நம்பிக்கை அப்படின்னு வரும்போது எப்பவும் நம்ம விரைந்து எந்த காரியத்தையும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. கொஞ்சம் நம்ம நிதானமா அந்த முடிவுகளை எடுக்கணும்ன்றதை தான் இங்க நமக்கு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்றாங்க. சரி, அடுத்தது சப்போஸ் உன்னால முடியல, உங்களால ஒரு விஷயத்துல முடிவு வர முடியவில்லை என்றால் நீங்க உங்களுக்கு மேல இருக்க இடத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? போ. எப்படி? இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு அப்பீல், அன்னைக்கு கிடையாது. ஆனா அன்னைக்கே இந்த மக்களுக்கு அவர் என்ன பண்றாரு? சொல்றாரு, நீங்க வசனம் நம்ம குறிச்சு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. 8, 9 இன்னும் அதிகமான மெம்பர்ஸ் சேர்த்துக்கோ. சப்போஸ் நீங்க ஒரு 2 பேரா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியாம திணறீங்கன்னா நீங்க வேற இடத்துக்கு போய் ஒரு 20 பேரா என்ன பண்ணிக்கோங்க? சேர்ந்துக்கோங்க. அதெல்லாம் நான் நினைக்கிறேன் சான் ஹெட்ரின்றது ஜீசஸ் டைம்ல இருந்துச்சு. சான் ஹெட்ரின்லாம் மொத்தம் எத்தனை பேரு? 70. ஜீசஸ்க்கு எத்தனை ஓட்டு கிடைச்சிருக்கும்? 2. ஜோசப் போட்டிருப்பாரு, அரிமத்தியா, நிக்கோடேமஸ் போட்டிருப்பாரு. சீக்ரெட் பேலட்டா இருந்தா போட்டிருப்பாரு. ஓப்பன் பேலட்டா இருந்தா கஷ்டம். ஏன்னா ஓப்பன் பேலட்டா இருக்கும்போது காய்பா என்ன பண்ணுவாரு? நம்மளை பார்ப்பாரு. அது நம்ம உண்மையை செய்ய முடியாது. 60 பட் சான்ஹெட்ரின் இருக்கதே அதுக்கு தான். ஆனா பவுலை நீங்க அந்த மாதிரி பண்ண முடியல பாருங்க. சான்ஹெட்ரின்ல பவுல் பேசிட்டு இருக்கும்போது சான்ஹெட்ரின் என்ன ஆகி போச்சு? சரிபாதியா பிரிச்சிட்டாரு. பவுல் பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு. இந்த பக்கம் பரிசி நிக்கிறாங்க, இந்த பக்கம் சதுசேயன் நிக்கிறாங்க. பவுல் என்ன சொல்லிட்டாரு? நான் யாரு? நானும் பரிசேயன், நான் சதுசேயன் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. உடனே பரிசேயர் சதுசேயர் என்ன பண்ணிக்கிட்டாங்க? ஒருத்தர் சண்டை போட்டுட்டாங்க, பவுலை கூட்டிட்டு போயிட்டாங்க. சானஹெட்ரின் கவுன்சில் வந்து அன்னைக்கு க்ளோஸ் ஆயிருச்சு. பட் ஜீசஸ் விஷயத்தில் அப்படி இல்லை. ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தேவாலயத்தை இடிக்கணும்னு சொன்னாரு அப்படின்ற ஒரே குற்றச்சாட்டை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ணிட்டாங்க? எல்லா மெம்பருடைய ஓட்டும் கவுன்சில் ஓட்டும் கிடைச்சிருச்சு. ரைட், இதெல்லாம் ஓரளவுக்கு அட்வான்ஸ். நீங்க கவனிச்சிங்களா? ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சானஹெட்ரின் டைம்ல அட்வான்ஸ். இது ரொம்ப ப்ரிலிம். இருந்தாலும் இங்கேயுமே அந்த இது கொடுக்கப்படுது. உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிற ஒரு சின்ன குழுவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? அதை எடுத்துட்டு போங்க, அங்க வந்து அந்த முடிவு நடக்கட்டும்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க பாருங்க. ரைட், அடுத்தது எத்திக்ஸ் ஆஃப் கிங். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தீர்ப்புக்கு கட்டுப்படணும். அது அந்த 10, 11, 12 தீர்ப்புக்கு கட்டுப்படணும். அது ஓகே. ரைட், நியாயாதிபதி ஆசாரியன் சொல்ல கேட்கணும். அதையும் அவங்க சொல்றாரு. பிரீஸ்ட், ஜட்ஜ் இவங்க சொல்றதை என்ன பண்ணணும்? கேட்கணும். ஸோ பிரீஸ்டும் ஜட்ஜும் சேர்ந்து செயல்படுறாங்க. பார்த்தீங்களா? அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். சரி, அடுத்தது கிங்ஸோட எத்திக்ஸ். ஒரு ராஜா உங்களுக்கு இன்கேஸ் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாரு, இன்கேஸ் முதல்ல கொடுத்துறாரு. சாமுவேல் வந்து போராடுறாரு, படிச்சிருப்பாங்க யாராவது ஒருத்தர் படிச்சுக்கிட்டு. ஆனா இந்த ப்ரொவிஷன் இருக்குது கிங், பட் கிங் ஆப்ஷனலாக தான் கொடுக்குறாரு. நீ கிங்கை ஏற்படுத்தணும்னு சொல்லலை, ஆப்ஷனல். இன்கேஸ் நீங்க ஒரு கிங் வச்சிருக்கீங்கன்னா அந்த கிங் ஏற்படுத்துங்க. அந்த கிங் வந்து இந்த எத்திக்ஸ்லாம் என்ன பண்ணணும்? ஃபாலோ. இந்த எத்திக்ஸ் எந்த கிங்காவது ஃபாலோ பண்ணாங்களான்றது வந்து சந்தேகம் தான். என்னெல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல நம்பர் 1, அந்த கிங் யாரா இருக்கணும்? உங்க சகோதரர்கள்ல ஒருத்தரா இருக்கணும். வெளி ஆளை வெட்டு வந்து நீங்க வைக்காதீங்கன்னு சொல்றாரு. 1. 2, நிறைய ஹார்ஸ் என்ன பண்ணக்கூடாது? ஹார்ஸ் வேண்டான்றார். ரைட்,
ஏன் ஹார்ஸு? இப்போ நமக்கு ஹார்ஸ் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பெரிய விஷயம் இப்பயும் பெரிய விஷயம் தான். ஹார்ஸ்ன்றது வந்து ஒரு கார் வாங்கலாம், கார் கூட வாங்கிடலாம், எது வாங்க முடியாது. இப்போ நீங்கள் குதிரை சந்தைகள்லாம் நடக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிரை வந்து 50 லட்சம் 60 லட்சத்துக்கு ஏலம் போகுது. அது வேற விஷயம். ஹார்ஸ் வந்து ஒரு காஸ்ட்லி அஃபயர். இன்னைக்கும் சரி, அன்னைக்கும் சரி. ஹார்ஸ் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு என்ன இருக்கும்? பெருமை இருக்கும். சொல்றதுக்கு ஒரு பிரஸ்டீஜ், ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷ்யூ. ரைட். ஹார்ஸ் வேண்டான்றாரு. சவுல் கிட்ட குதிரை இருந்துச்சா? சவுல் கிட்ட கழுதை இருந்தது கன்ஃபார்மா தெரியுது. குதிரை இருந்துச்சான்னு தெரியல. ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம அதை பார்க்கணும். ரைட். தாவீது கிட்ட இல்ல. சாலமோன் கிட்ட பயங்கரம். ஆயிரக்கணக்கில் குதிரைகளை இம்போர்ட் பண்ணார். எகிப்துல இருந்து இம்போர்ட் பண்ணாரு, இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஊர் வந்து அது ஒரு ஒரு மாதிரி இருக்கும். மங்கோலியன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யாராவது இங்கே இருந்தீங்கன்னா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரேபியன் ஹார்ஸ் சொல்லுவாங்க, இஜிப்சியன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ், வைல்டு ஹார்ஸ் கிடையாது. இதெல்லாம் வைல்டு ஹார்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து செலக்டிவாக ப்ரீட் பண்ண வச்ச ப்ரீடட் ஹார்ஸ். இப்போ நீங்கள் நம்ம நாய்கள் வச்சிருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாய்க்கும் சில பேர் நாய்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா நாய் பேருமே தெரியும், எல்லா நாயோடைய கேரக்டரும் தெரியும். இப்போ ஒரு சில நாய்களை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க, அது வீட்டில் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த ராட் வீலர் அந்த மாதிரி. ஏன்னா அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கும். ரைட். அதே மாதிரி ஒவ்வொரு ஹார்ஸ்க்கும் ஒரு நேச்சர் இருக்கும். ஒரு சில ஹார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். 40 to 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். 100 கிலோமீட்டர்ஸுக்கு கிட்டத்தட்ட கூட நிற்காம ஓடுற ஹார்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சொல்கிறாங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்க சென்னைக்கு எப்படி போவாங்க? நீங்கள் 4 நாள் வந்து சென்னையில் சேரத்துக்குள்ளே நான் சென்னைக்கு போய் ரிட்டர்ன் வருவார் அவர். அப்போ அவர் யார் பார்த்தீங்களா உங்களுக்கு? அன்னைக்கு சுச்சுவேஷனில் அவர் பெரிய ஆள். அலெக்சாண்டருடைய ஹார்ஸ் பேர் என்னது? புசபிள். ரைட். ஸோ ஒரு வீரன் இறந்துட்டானா அவன் வச்சு அந்த ஹார்ஸையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்களாம், கொன்று போச்சிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஹார்ஸ் பற்றிலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி நீங்கள் ஹார்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா இந்த ஹார்ஸை வாங்குறதுக்கு அவன் எங்கே போவான்? எகிப்துக்கு போவான். எகிப்துக்கு போகிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குவான். மறுபடியும் நான் எங்கேருந்து கூப்பிட்டு வந்தனோ அங்கேயே உங்களை கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவாப்ல, சேர்த்து விட்டுருவாப்லன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னார். ஆனால் கேட்டாங்களா? போய் பார்வோனுடைய மகளையே நம்மால் என்ன பண்ணிட்டாரு, திருமணம் செஞ்சுட்டு வந்துட்டார். இதெல்லாம் வந்து பின்னாடி வரலாறு. ரைட். இங்க ஆண்டவர் அவங்களுக்கு அந்த எத்திக்ஸ் சொல்றாரு. ரைட். அதே மாதிரி நிறைய மேரேஜ் என்ன பண்ண வேணாம், செய்ய வேணாம். இதை ஃபாலோ பண்ணாங்களா? ஃபாலோ பண்ணல. 2, வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். எதையுமே அவங்க பண்ணல. ஆனாலும் ஆண்டவர் வந்து இந்த எத்திக்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லித்தராரு. அடுத்தது, அவன் லேவியராகிய ஆசாரியனிடத்தில் நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு காப்பி ஜெராக்ஸ் போட்டு, அப்போ ஜெராக்ஸ் இல்லை, ஆள் வச்சு என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். இந்த ஒரு சின்ன பாட்டு தான், இந்த ஒரு பேஜ் தான் வரும். அது எழுதி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், ஒரு முறை வாசிச்சா தானும் தன் குமாரும் இஸ்ரவேல் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க. எத்திக்ஸ் ஃபார் கிங்ஸ். ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணலை. ரைட். ஆனால் கிங்ஸ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சரி, சாப்டர் 18 போயிடலாம். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம், எத்திக்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி. என்னெல்லாம் ப்ராஃபஸி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஃபர்ஸ்ட் லீவைட்ஸ் பற்றி கொஞ்சம் நேரம் சொல்கிறாங்க. லீவைட்ஸ் வரும்போது நீங்கள் வந்து இந்த லீவைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் இல்லை, லேண்டு கிடையாது. லேண்ட் இல்லைன்ற பட்சத்தில் லீவைட்ஸால் என்ன பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ணாமல் அவங்களுக்கு எதுவுமே ப்ராடக்ட் இருக்காது. ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்தால் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி தான் அந்த கால சந்தை முறைகள். காசுலாம் நம்ம 3500 இயர்ஸ்க்கு முன்னாடி காசெல்லாம் கொடுத்துருப்பாங்களான்றது டவுட்டு தான். எக்ஸ்சேஞ்சு பிஸ்னஸ் தான் நடக்கும். அப்போ லீவைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு வந்து இந்த லீவைட் சிஸ்டம் எப்படி இருந்துருச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாம் ஒரு கிளான், ஒரு ட்ரைபுக்கு உள்ளே இருக்கிறது கிளான். ஃபஸ்ட்டு வந்து ட்ரைபுன்றது இப்போ ரூபன் கோத்திரம்னா ரூபன் கோத்திரத்துக்குள்ளே நிறைய கிளான்ஸ் இருக்கும். அதாவது ரூபனுடைய பிள்ளைங்க அப்படி பிரிஞ்சிடும். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேர் வராங்கன்னா அவங்க ஒரு லேவியரை தங்களுக்காக என்ன பண்ணிப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மீகா அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லேவியரை நீ எங்களுக்கு என்ன பண்ணு, மீகா ஒரு அறை வீட்டை உண்டாக்கி
ஒரு சொரூபத்தை வச்சு அந்த இடத்துல வந்து ஒரு லேவியரை தனக்கு ஒரு சின்னதாக அவங்க ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் சிஸ்டம். ஏன்னா இந்த லேவியர்களுக்கு ஒரு சிஸ்டம் அவங்கள ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அவங்களால எங்கேயுமே போக முடியாது. அதுதான் பெரிய விஷயம். அதனால அவங்க என்ன பண்ண இப்போ எப்படி பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய லேவியனா ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவங்க பசங்க வந்து அதை பிடிச்சிப்பாங்க ரெண்டாவது. இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அடிப்பட்ட குடும்பங்கள் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா லேவியரை யாரை பார்த்தாலும் அவங்கள நீங்க என்ன பண்ணணும், உபசரிக்கணும். கரெக்ட். அதுதான் இன்னைக்கும் இருக்குது. இன்னைக்கும் சில பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. ஊழியக்காரங்க யார் வந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம், அவன் ஊழியக்காரங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க அவங்கள என்ன பண்ணுவோம், ஹானர் பண்ணுவோம். அவங்கள ஆனர் மட்டும் பண்ணா பத்தாது, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஏதாவது சாப்பிட்றீங்களா, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். அதனால தான் பைபிள் அந்த வசனம் வருது, ஊழியக்காரன்ற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி. இதோடைய நோக்கம் என்னன்னா இது பின்னாடி இருந்த சர்ச்சில் அதை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. பின்னாடி ஃபுல் டைம் மினிஸ்டர்ஸ் உருவாயிட்டாங்க. ஃபுல் டைம் மினிஸ்டர்ஸ் லேவியர்கள் ஃபுல் டைம் மினிஸ்டர்ஸ். ஃபுல் டைம் மினிஸ்டர்ஸ் உருவானதுக்கப்புறம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியாது, உங்களால் யூ கான் கோ பேக் ஃபார் அ ப்ரொஃபஷனல் லைஃப். ப்ரொஃபஷனல் லைஃப்குள்ளே போக முடியாது. ஸோ ப்ரொஃபஷனல் லைஃப்பை விட்டுட்டு வந்தவங்களை ஆதரிக்க வேண்டியது யாருடைய கடமை? ஆமாம், இன்னைக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக நமக்கு வச்சிருக்கிறோம். பட் இன்னைக்கும் சிஸ்டத்தில் இல்லாதவங்களும் இன்னைக்கும் தேர் ஆர் பீப்புள், ரைட்? அதை தான் இங்கே சொல்றார். ஸோ லீவைட்டை நீங்கள் என்ன பண்ணணும், லீவைட் எத்திக்ஸ் எப்படின்னா அவங்களுக்கு ஆடு மாடுகளில் முன்னந்தொடையும் தாடைகளையும் இறைப்பையும் என்ன பண்ணணும், ஆமாம் முன்னந்தொடையை கொடுத்துடணும், தாடைகள் கொடுத்துடணும், இறைப்பை கொடுத்துடணும். இது மூணுத்தையும் என்ன பண்ணிடணும் நீங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு உங்கள் ஆடு உங்கள் குடும்பம் சார்பாக ஓட்டிட்டு வரீங்கன்னா அங்கே ஒரு லேவியர் வந்துட்டாருன்னா நீங்கள் அவருக்கு என்ன பண்ணணும், அவர் தான் ஆக்சுவலாக அதை வெட்ட போகிறாரு, பலி கொடுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஷேர் நீங்கள் என்ன பண்ணிடணும், அவர் எப்படியும் தலை எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆமாம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற 2 லெக்ஸு அதில் கொஞ்சம் கறி கம்மியாக தான் இருக்கும், அப்படியா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டைன் வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். ரைட், ஓகே, இதெல்லாம் அவருக்கு கொடுத்துடணும். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டு ரோமம். இதுலேயும் சப்போஸ் நீங்கள் 100 ஆடு வெட்டுறீங்கன்னா அந்த ஆடில் வெட்டுறதில்ல, அந்த ஆட்டுடைய முடியை நீங்கள் எடுக்கிறீங்க, ஃபுல்லாக ஒரு கோட் கம்பளி எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் அவருக்கு ஒரு ஷேர் என்ன பண்ணிடணும், நீங்கள் கொடுத்துடணுன்றதை அங்கே சொல்கிறார். சரி, அடுத்தது அடுத்த ரூல்ஸ் லீவைட் ரூல் தான் திருப்பி வருது. அப்புறம் லேவியன் தன்னுடைய இடத்தை விட்டு அரவசனம் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு மனப்பூர்வமாய் வந்தால் அங்கே நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்றத அவர் அங்கே சொல்கிறாரு. அதாவது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் போகிறாரு, வராரு, புதுசாக வராருனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அங்கேயும் அவரை நீங்கள் சேர்த்து அவருக்கான சாப்பாடையும் சமமான ஊதியத்தையும் நீங்கள் கொடுத்துருங்கன்றத அங்கே சொல்கிறார். சரி, ஏன்னா நாடோடியா எதுவுமே ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் சுற்றலாம், அப்படி வந்தாலும் நீங்கள் அவங்களை என்ன பண்ணுங்க, சேர்த்துக்கோங்கன்றதை அங்கே சொல்லிடுறார். அடுத்தது தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாய வித்தக்காரனும் குறி கேட்கிறவனும் உங்கள் இடத்துல என்ன பண்ணக்கூடாது. ரைட், இவங்கெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. குறி பார்க்குறவங்க, ஜோசியம் பார்க்குறவங்க, அண்ணா சன்னதனம் இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்றாரு. வாய், இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் பண்ண போறாங்க. என்ன பண்ண போறாங்க? they are going to predict the future. உங்க ஃபியூச்சரே யார் தான்? நான் தான். நீங்க ஏன் ப்ரெடிக்ட் பண்றீங்க? நான் தான் உங்க கூட இருக்கனே. இல்ல, எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் தியாலஜி. ஸோ இவங்க நீங்க எப்பயும் யார்கிட்டயும் எந்த ஒரு நேரத்துலையும் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிற மோட்டிவோட யார்கிட்டயும் என்ன பண்ணாதீங்க, டோன்ட் அப்ரோச். யாராக இருந்தாலும் இன்னைக்கும் அதுதான், 3500 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் அதுதான். யாரையும் என் எதிர்காலம் எப்படி இருக்குன்ற நோக்கத்தோட என்ன பண்ணக்கூடாது, அப்ரோச் பண்ணக்கூடாது. எதிர்காலத்தை முடிவு பண்ற ஒரே ஒருத்தர் யார் தான்? நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், நாளைக்கு என்ன நடக்க போகிறத பற்றி நான் என்ன பண்ணல, என்னால் முடிஞ்ச ப்ரிப்பரேஷன் நான் பண்ணுறேன், அது வேறு விஷயம். அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் இல்லை. ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் மை ஃபியூச்சர். அட் த சேம் டைம் வாட் ஹேப்பன்ஸ் இன் த ஃபியூச்சர் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் காட். இல்லை, இட் பிலாங்ஸ் டு காட். அவர் லெட் ஹிம் டிசைட். ஓகே, அப்படின்ற ஒரு மாபெரும் எண்ணம் வேணுன்றத ஆண்டவர் என்ன பண்ணுறாரு. இப்போது நான் சொல்கிறேன் பாருங்க, சவுல் வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் குறி கேட்க போகிறாரு. சவுல் குறி கேட்காம இருந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் யோசிங்க. அதுக்குள்ள நான் டீ குடிச்சிடறேன்.
சும்மா கற்பனை பண்ணி சொல்லுங்களேன். ஐயா சொல்லுங்க ஐயா. சவுல் குறி கேட்காம இருந்தா என்ன நடந்திருக்கும்? சவுல் குறி கேட்காமல் இருந்திருந்தார் என்றால் என்ன நடந்திருக்கும்? இல்ல இல்ல, அடுத்த நாள் காலையில சண்டை, வார், ஃபைனல் வார். அதுதான் அவருடைய ஃபைனல் வார். இன்னைக்கு ராத்திரி போயிட்டு ஒரு அம்மா கிட்ட போய் குறி கேட்கிறாரு. மாறு வேஷத்துல போனாரு. அந்த அம்மா உங்களுக்கு யாருங்க வர சொல்லணும்னு கேட்குறாங்க. சாமுவேல் வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. சாமுவேலை தேடுறது இஸ்ரவேல்ல எவ்வளோ பேர் இருக்கும்போது இந்த ஆள் யாரை கேட்குறாரு? இந்த ஆள் அப்போ யாராக தான் இருக்கணும்? சவுலாக இருந்தால் தான் சாமுவேலை கேட்பாருன்னு தெரியும். ஏன்னா சவுலுக்கு சாமுவேலை பிடிக்காது. சவுலுக்கு சாமுவேலை பிடிக்காது, சாமுவேலுக்கும் சவுலை பிடிக்காது. என்ன விஷயம்னா சாமுவேலுடைய ஆலோசனையை உயிரோடு இருந்த காலத்தில் சவுல் என்ன பண்ணல? கேட்கல. இப்போ கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு? எல்லா பக்கமும் அவருக்கு கதை அடைக்கப்பட்டதுனால இப்போ கேட்குறாரு. சரி, இவர் கேட்காம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரை நம்பி போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த வாரில் அவருக்கு காயம் ஏற்படுது, ஆனால் சாகலை. அவர் ஒரு வாலிபனை கூப்பிட்டு, ஆக்சுவலாக அவரோட டெத்தில் 2 கான்ஸ்பிரசி தேரி ஓடுது. அவரா சூசைட் பண்ணாரா இல்லை ஒரு வாலிபன் அவரை கொன்னானா? இது ஒரு கன்ஃபியூஷன். இந்த 2 கன்ஃபியூஷனுக்கு நடுவில் என்ன பிரச்சனைனா, சவுல் இதுதான் கடைசின்றதை நேத்தே சாமுவேல் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டார். சாமுவேல் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நாளைக்கு நீ செத்து போயிருவேன்னு சொன்னார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் நம்மலாம் ஒன்னா சாப்பிடுவோம்பா, நீ வந்திருப்பான்னு சொன்னார். ரைட். இதை கேட்ட உடனே இப்போ சவுலுடைய மனசு என்னாகும்? சோர்ந்து போயிடும். இதை கேட்காம இருந்திருந்தாருன்னா வர்றது வரட்டும்ன்ற தைரியமா பழைய சவுலா அவர் என்ன பண்ணிருப்பாரு? தாவீது அளவுக்கு அவருக்கு வீரம் இல்லைனாலும் அவரும் துணிச்சலான ஆளு தான். வர்றது வரட்டுன்றதை என்ன பண்ணியிருப்பாரு? இப்போ அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நமக்கு நான் இறப்பு வரணும்னு சொன்னாங்க, இன்னும் நம்ம இறந்து போலியே, தம்பிங்க வாப்பா என்னை வெட்டிட்டு பாடினார். சொன்னாரா? சொன்னார். கரெக்டா? ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவர் போராடி, தம்பி என்னை கூட்டு போய் ஒரு மறைவா அந்த குகைக்குள்ள விட்டுட்டு எங்க ஆளுங்கிட்ட சொல்லினா நாளை காலைல வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன ரெஸ்கியூ பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம்ல. ஈஸி தானே. சவுல் ரெஸ்கியூ ஆகியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஆர்மி ஒன்று சேருக்கும், டேவிட்டுக்கு இன்னும் டிலே ஆயிருக்கும். பட் இதுதான் இங்கே தான் இது சைக்காலஜியாக சொல்கிறேன், மற்றபடி கடவுள் சித்தம் அதெல்லாம் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில நேரங்களில் இந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால எந்த லாபமும் நமக்கு இல்லை. சாப்டர் 18ல ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த விக்கிராராதனைக்காரரு, ஜோசியரு, சன்னதக்காரரு, குறி பார்த்து சொல்லுகிறவர், இவங்கெல்லாம் இல்ல, உங்களை வழி நடத்துறதுக்காக கர்த்தர் எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டாரோ அதே மாதிரி உங்களை எப்பவும் வழி நடத்துவதற்காக இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு? அனுப்புவார். இதை வந்து ஒரு முக்கியமான வசனம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் இதை? மோசே யாரை பத்தி சொல்றாரு? ஆமா, பின்னாடி வரப்போகிற மேசியாவை குறித்து மோசே என்ன பண்றாரு? சொல்லுகிறார். அது ஒரு விளக்கம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன? இதுல நிறைய விஷயம் இருக்கு, நிறைய புரிதல் இருக்கு. ஒரு புரிதல், ஃபர்ஸ்ட் புரிதல் மெசியானிக், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சாப்டர் 18ல 15, 16, ஆமா 15லிருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவர் யாரை பத்தி பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஜீசஸ் பத்தி தான் பேசுறாரு. மெசியானிக், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னும் சில விளக்கங்களும் இருக்கு, ரபிமார்கள் சில விளக்கங்கள் தராங்க. அதுல முக்கியமான விளக்கம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஓரேபிலே பெரிய அக்கினியில கத்தர் பேசின போது நான் தான் உங்களுக்கும் கத்தருக்கும் நடுவில் நின்னது யார்? ஸோ டிவைன் மீடியேட்டர்ஷிப். உங்களுக்காக கத்தரிடத்துல நிக்கிறதுக்கு ஒரு ஆள் என்னைக்கும் எப்பவும் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அதையும் புரிஞ்சுக்கலாம். எனக்கு அப்புறம் மோசேக்கு அப்புறம் ஜாஷுவாக்கு அப்புறம் உங்களுக்காக ஆண்டவரிடத்துல நிற்பதற்காக ஒரு மனுஷன் என்னைக்குமே என்ன பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அதனால நீங்க வந்து அந்த மாதிரியான குறி சொல்றது, ஜோசியம் சொல்றது, இந்த மாதிரியான மக்களை ஃபாலோ பண்ண வேண்டான்னு சொல்றாரு. ஒன்று. ரெண்டாவது அதான். அப்போ ரெண்டாவது நீங்க என்ன எழுதிக்கணும்னா மெசியானிக், ரெண்டாவது மீடியேட்டர்ஷிப். மூணாவது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, லைன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். லைன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ்னா மோசே தான் முதல் தீர்க்கதரிசின்னு எடுத்துக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இதுக்கப்புறம் இன்னும் பல தீர்க்கதரிசிகள் என்ன மாதிரி என்ன பண்ண போறாங்க?
நீங்க பார்த்தீங்கன்னா மோசேக்கு அப்புறம் பெரிய தீர்க்கதரிசி யாரு? சாமுவேல். சாமுவேல் சாமுவேல் அப்புறம் நாத்தான், எலியா, எலிசா, இவங்கெல்லாம் ஜூனியர்ஸ். எலியா, எலிசா, அப்புறம் ஆமோஸ், அதுக்கப்புறம் ஆமோஸ், அதுக்கு அடுத்தது ஓசியா, அப்புறம் தான் ஏசாயெல்லாம் ஜூனியர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எதை வச்சு கணக்கு போடுறோம்? சாப்டர்ஸை வச்சு இவங்க பெருசு இவங்க சிறுசுன்றோம். அது முக்கியம் இல்லை. அவங்க சில பேர் செயல்களில் பெரிய ஆட்களாக வேலை பார்த்தாங்க. எலியாலாம் அந்த சமுதாயமே எலியாவை பார்த்து நடுங்கும் இல்லையா? இல்லை, நீங்கள் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீர் அல்லவா அவருக்கு பேர். ஏன்னா உங்களால் நாங்கள் யாருமே எப்படி இல்லை, நிம்மதியாக எங்களை விடமாட்டீங்களே, எங்களை எந்த நிம்மதியாக விடமாட்டீங்களேன்னு சொல்கிற அளவில் இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராஃபட்டிக் ட்ரெடிஷன் வில் ஃபாலோ அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. அடுத்தது, உங்களுக்காக ஒரு ராஜா வருவார், உங்களுக்காக ஒரு ஆசாரியர் வருவார் அப்படின்னு சொல்லலை, உங்களுக்காக ஒரு தீர்க்கதரிசி வருவார். ஸோ மொத்தம் 3 ஆஃபீஸ். மொத்தம் எத்தனை ஆஃபீஸு? 3 ஆஃபீஸ். என்னெல்லாம் ஆஃபீஸு? priest, office of the priest plus prophet plus king. இந்த 3 ஆபீஸும் உடைய ஒருத்தர் யாரு? ஜீசஸ். அது எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த 3 ஆபீஸ்க்குமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆகாது. கரெக்ட்? இந்த 3 ஆபீஸும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்ன பண்ணுது? எப்பவுமே முட்டுது. ரைட். ஆனா மோசஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 ஆபீஸ்ல பெஸ்ட் ஆபீஸா கொண்டு வர்றது நம்பர் 1 இதை கொடுக்கிறார். ப்ராஃபட்டி அப்படின்னா வாட் இஸ் ப்ராஃபசி? அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். வருங்காலங்களை பத்தி சொல்றதுக்கு பேர் குறி. ப்ராஃபட் என்னன்னா மக்களை எச்சரித்து கண்டித்து உணர்த்துகிறவர் தான் யாரு? வரும் காலத்தை குறித்தும் நிகழ்காலத்தை குறித்தும் பழைய காலத்தில் நடந்ததையும் ஞாபகப்படுத்தி இப்படி கலந்து அடிக்கிறார் இல்ல. அதாவது வருங்காலத்தில் நடக்க போறது, நிகழ்காலத்தில் செய்து கொண்டு இருப்பது, எதிர்காலத்தில் நீங்க இருந்த விதம், இந்த 3த்தையும் சொல்றவங்க தான் யாரு? நீங்க பாத்தீங்க, நீங்க படிச்சீங்கன்னா 3மே சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து அழைச்சு வரலையா, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது நடக்க போகுது. எப்படி? இந்த 3த்தையும் சொன்னாதான் ப்ராஃபட். வெறும் எதிர்காலத்தை பத்தி சொல்றவங்க யாரு? ஃபால்ஸ் ப்ராஃபட். அதுதான். அப்போ ஒரு ப்ராஃபட் வரும்போது இந்த 3மே என்ன ஆகணும்? கர்த்தர் உங்களை இப்படி கொண்டு வந்திருக்கிறாரு, நீங்க இன்னைக்கு இதை செய்து கொண்டிருக்கிறீங்க, அப்படின்னா உங்களுக்கு இது என்ன பண்ணும்? கண்டிப்பா நடந்துரும். இந்த 3த்தையும் லிங்க் பண்ணி சொல்றவர் தான் ப்ராஃபட். ரைட். ஸோ இந்த ப்ராஃபட்டிக் ஆஃபீஸை மோசே உயர்த்தி சொல்லுகிறார். சரி, அடுத்தது இவங்க 3 பேருக்குமே ஒரு விஷயம் இருக்குது. இவங்க 3 பேரும் ஒரு விஷயம் ஒற்றுமை இருக்கு. இவங்க 3 பேருக்கும் என்ன ஒற்றுமை? இவங்க 3 பேருமே இந்த சட்டத்தோட டீல் பண்றவங்க, லா. இவங்க 3 பேரும் லாவோட டீல் பண்றவங்க. கரெக்ட்? பிரீஸ்ட், ப்ராஃபட், கிங். அதுல கிங் தான் அதிகமா அந்த ரூல்ஸோட வருவார். பின்னாடி எல்லாரையும் அமுத்திட்டாரு. கிங்ஸ் பின்னாடி என்ன பண்ணிட்டாரு? கிங் வந்துட்டாரு. சவுல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா? பிரீஸ்ட் எல்லாம் கொண்டு போட்டாரு, ப்ராஃபட் எல்லாம் துரத்தி விட்டாரு. அவர் மட்டும் தான் இருந்தாரு. நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். டேவிட் பரவாயில்ல, வீட்டுக்குள்ள விட்டு பேசுறதை கேட்குற அளவில் யார் இருந்தா? டேவிட் இருந்தார். பட் அவர் நினைச்சிருந்தாலும் அதை செஞ்சிருக்கலாம், பட் இருந்தார். பட் சாலமோன் கிட்டலாம் எதுவும் யாரும் பேச முடியாது. தெரியுமா உங்களுக்கு? யார் எந்த ப்ராஃபட் சொன்னதை அவர் கேட்டாரு? அவர் பீரியட்ல உங்களுக்கு ப்ராஃபட்டே இல்லாத மாதிரி இருக்கும் பாருங்க. ஏன்னா அவர் யாரையுமே உள்ள விடல. அவர் யார் பேசுறதையும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. அவர் யார் பேசுறதை கேட்டாருன்னு போட்டிருக்குது. ஆமா, அவருக்கு அரசியல் வெளி இடத்துல இருந்து வந்து அவங்களுடைய ஆட்களை வச்சுதான் அவருக்குன்னு ஒரு டீம் வச்சிருந்தாரு. அவங்க தான் அவருக்கு தப்பாவே நிறைய சொல்லி கொடுத்தாங்க. சரி. ஸோ இவங்க 3 பேருக்கும் ஒரு விஷயம் இருக்கு, அந்த லாவை கரெக்டாக கொண்டு போகணும். அதுல மோசே என்ன சொல்றாருன்னா, ப்ராஃபட்டால மட்டும் தான் கரெக்டாக கொண்டு போக முடியும்னு சொல்றாரு. ஏன்னா ப்ராஃபட் தான் யார்கிட்ட பேசுறா? ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஸோ ஆண்டவர் கொடுக்குற விளக்கத்தை உங்களுக்கு ப்ராஃபட் அப்பப்போ சொல்லி உங்களை சரியான வழியில என்ன பண்ணுவாங்க? அன்னன்னைக்கு தேவையான விளக்கத்தை அவர்கள் தருவார்கள். ஸோ விளக்கம் கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், இன்டர்பிரேட்டிவ் பவர்
ப்ராஃபட் கிட்ட தான் இருக்குதுன்றத மோசே உங்களுக்கு சொல்றாரு. இவ்வளவு விஷயம் இருக்கு அதுக்குள்ள. மோசே என்ன சொல்றாருன்னா, என்ன மாதிரி ஒருத்தர் வருவார்னா, கடவுள் கொடுத்த நியாய பிரமாணத்துக்கு இப்ப யார் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறது? நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அப்பப்போ என்னென்ன விளக்கங்கள் தேவைப்படுமோ அந்த விளக்கங்களை கொடுக்கறதுக்கு யார் வருவா? ப்ராஃபட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்து போயிடலாம். சாப்டர் 19 போயிடலாம். 19ல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் எத்திக்ஸ் பத்தி பேசுறாரு. எத்திக்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். இங்க நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ட்ரையல் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், முடியலன்னா வேற இடத்துக்கு நம்ம போய் அப்பீல் பண்ணிக்கலாம். இந்த விஷயங்களை விட அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிஸ் ஆஃப் ரெஃப்யூஜ் பத்தி பேசுறாங்க. அடைக்கலப்பட்டணம். இதுவும் வந்து ஒரு ஒரு மாடர்ன் அப்ரோச். ஒரு மாடர்ன் அப்ரோச். இது எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாடர்ன் சிறைச்சாலை மாதிரி கூட. அடைக்கலப்பட்டணம்னு பேர் இருந்தாலும் அது என்னது? சிறைச்சாலை. சிறைச்சாலை. ஆக்சுவலாக அதுக்குள்ள போனவங்க ரிட்டர்ன் வர முடியாது. அவங்களுடைய தீர்ப்பு வரும் வரை அவங்க எங்க எப்படி இருக்கலாம்? பத்திரமா. இந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு மாடர்ன் ஜெயில். ஏன்னா அவங்கள பழி வாங்குறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்கலாம், இல்ல அவங்கள திருப்பி வெளியில விட்டாலும் அவங்க தப்புகள் செய்யலாம். அதனால ஓடி வந்துட்டா ஆசாரியனுடைய வசம் அவங்க அதை விட்டு என்ன பண்ண முடியாது. அந்த ஆசாரியன் இறந்து போகிற நாள் வரைக்கும் அவங்க எங்க இருக்கலாம்? அதுக்குள்ளேயே இருக்கலாம். ஆனால் அவர்கள் உண்மையாகவே தப்பு செய்திருக்கிறார்கள் என்று ஆசாரியனுக்கு பழி வாங்க வந்திருக்கிற நபர்கள் ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ண முடிஞ்சா ஆசாரியன் அவர்களை அவங்க கிட்ட என்ன பண்ணலாம்? ஒப்படைச்சிடலாம். இல்லைன்னா அவங்க அந்த இடத்த விட்டு வெளியில வராம உள்ளே இருக்கலாம். இன்கேஸ் அவங்க அப்படி வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ரத்த பலிக்கு யார் பொறுப்பு? இல்லை, ஆசாரியன் பொறுப்பு. இதுதாங்க லா. எப்படி இருக்கு பாருங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி இது என்ன நீங்க அதை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு அவங்களுக்கு பழி வாங்கணும்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படின்னா, ஒரு 50 பேர் இருக்க ஃபேமிலி இருக்கும், 5 பேர் இருக்கிற ஃபேமிலியும் இருக்கும் ஒரே ஊர்ல. அப்போ இந்த 50 பேர் வைக்கிற ஃபேமிலிஸ் வைக்கிறதா ரூல்ஸா இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல அவங்க they cannot do anything. ஸோ அவங்க ஓடி வராங்க, ஏதோ நடந்துருச்சு, ஓடி வராங்க. தெரியாம செய்யலாம். ஆமா, தெரியாம தவறி செய்யவங்களுக்கான மன்னிப்பு என்ன பண்ணப்படும்? அது எப்படிப்பட்ட குற்றன்றதை அந்த ஆசாரியர் என்ன பண்ணுவாரு? அவர் தீர்மானிக்கிறார். ஸோ இதனால ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? கலவரங்கள் தடுக்கப்பட்டுரும். கலவரங்கள் தடுக்கப்பட்டுடும். எப்படின்னா, அந்த காலத்தில் மாஸ் வயலன்ஸ் நடந்துச்சுன்னா, இப்போவே நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி ஊர் கலவரங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இன்டர்னல் ஸ்ட்ரைஃப் நடக்கும். அப்போ அந்த மாதிரி நேரங்கள்லாம் ரொம்ப மோசமாக சிச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் இருக்கும். நம்ம ஊர்களையும் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான கலவரங்கள் நடக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட நபர் சேஃபாக அடைக்கலப்படுறதுல இருக்கிறார். நீங்கள் போய் உங்களோட நியாயத்தை போய் ஆசாரியங்கிட்ட என்ன பண்ணலாம்? சொல்லலாம் அப்படின்ற வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க கோபமும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர் வன்முறை நடப்புறதுக்கு வாய்ப்பு. இப்போ சப்போஸ் அவரை கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க ஃபேமிலி திருப்பி இவங்களை துரத்துவாங்க. இப்படியே ஒரு செயின் ஆஃப் வயலன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு பட்டணம். முதல்ல 3 ஏற்படுத்துங்கன்னு சொல்கிறாரு. இல்லை 10 இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு 3 என்ன பண்ணுங்க? ஏற்படுத்துங்க, நிறைய ஏற்படுத்துங்க. இது அதிகமாக இருக்கட்டும், வயலன்ஸ் குறையட்டும் அப்படின்றது வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு சாப்டர் 19ல். சரி, அடுத்தது அதுக்கு டைம்லாம் இருக்குது. குறிப்பிட்ட டைமில் வந்து நியாயாதிபதி மேஜிஸ்ட்ரேட் அந்த ஊரில் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? பேசணும். சும்மாலாம் வந்து பேசுறதுலாம் இல்லை. மேஜிஸ்ட்ரேட் வருவார். அவர் வந்து நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பாருங்க, நியாயாதிபதி வந்து வழக்காடுகிற நீங்கள் 2 பேர் வந்து வழக்கு ஆடணும். அந்த வழக்கை ஆடி 2 பேருடைய வழக்கை அவர் கேட்பார். புரியலன்னா நீங்கள் 2 நாள் கழிச்சு வாங்க, போங்க போங்க, 2 நாள் கழிச்சு வந்து பேசுங்க போங்க. இல்லை எனக்கு இன்னும் வழக்காடுறதுக்கு பாயிண்ட் வேணும்னா சரி ஓகே, இன்னொரு 3 நாள் கழிச்சு வாங்க. இல்லை எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க அப்படின்னா சரி ஒரு வாரம் கழிச்சு. ஸோ இன்னைக்கு பார்க்குற அந்த ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு. பட் ப்ரிலிம் ரொம்ப ஒரு சின்ன, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற அத்தனை ஜுடிஷியரி சிஸ்டம், லீகல் சிஸ்டமு, ரேஷன் சிஸ்டமு எல்லாத்துக்கும் எங்கே இருக்குது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு? இந்த 613 சட்டம்னு சொல்கிறது சும்மா இல்லை. அது இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம் சில விஷயங்கள் அதில். ஏன்னா வருஷம் ஓடிடுச்சு. இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நாளைக்கு ரெலவெண்ட்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் இருக்கிற சாராம்சம், எசன்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி இருக்குது? ரெலவெண்ட்டாக இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு அவுட்டர் லைன் தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை நீங்கள் டீப்பாக படிச்சுக்கணும் உங்களுக்கு. ரைட், அடுத்தது எத்திக்ஸ் ஆஃப் வார். வார் எத்திக்ஸ் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்திக்ஸ் ஆஃப் வார்.
வார் எத்திக்ஸ்னா என்னது? சண்டை போடுறது சண்டை தான், ஆனால் அதில் என்ன இருக்கணும்? அதுலேயும் ஒரு வார், அதுலேயும் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். ஆமாம் ஆமாம் நிறைய இருக்கு. ஆய் சரண்டர் ஆனால் விட்டுறணும். வெள்ளை கொடியை ஒருத்தர் காட்டுறாருன்னா நம்ம என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வெள்ளை கொடிக்கு அதெல்லாம் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்போலாம் வந்து வார் இருக்குது அப்படின்ட்டு. ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் எத்திக்ஸில் சாபத் அன்னைக்கு வார் போட மாட்டாங்க. அப்புறமா ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்களாம், இல்லை இல்லை நம்ம சாபத் அன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம், வார் போட்டுக்கலாம். இல்லைனா இவன் சண்டை போடுறான், எதிரி என்னைக்கு வரான் கரெக்டாக, அவன் சாபத் அன்னைக்கு தான் வருவான். ஸோ இந்த வார் எத்திக்ஸ் இருக்குது. இன்றைக்கும் வார் எத்திக்ஸ் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் வந்து சரண்டர் ஆயிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள என்ன பண்ணலாம், வார் வார் பிரிசனர்ஸ், அதுக்குன்னு ரூல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் 50 பேர் இங்கே நாட்டில் மாட்டிக்கிட்டேன், 50 பேர் அந்த நாட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் பற்றி நீங்கள் படிக்கும்போது இதில் நிறைய விஷயம் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த வார் வந்து அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஒரு எத்திக்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கேம் எடுத்துக்கோங்க, ஒரு பாக்ஸிங் இருக்குது. இந்த பாக்ஸிங்கில் கண்டிப்பாக என்ன இருக்கும், ரூல் இருக்கும். டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்ருவாங்க. அதாவது இப்போ ரெஃப்ரி வந்து ஸ்டாப்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் குத்திட்டீங்கன்னா என்ன சொல்லிடுவாங்க, நீங்கள் நல்லாவே ஃபைட் போட்டாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணால் அவங்களுக்கு வின் கொடுத்துருவாங்க. நம்ம இந்த இதில் பார்த்தோம், அந்த இந்தியாவுக்கு ஒரு சில்வர் மிஸ் ஆயிடுச்சு தானே, அவங்க ஏதோ ஒரு தப்பான ஒரு மூவ் பண்ணிட்டாங்க. அப்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆக்சுவலாக லீடிங் இருக்கிறவங்களே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி தான். பட் இங்கே நம்ம வாரில் சில எத்திக்ஸ் இருக்குது. அந்த எத்திக்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வார் எத்திக்ஸில், இதை வார் எத்திக்ஸ்ன்னு சொல்கிறத விட வார்ஃபேர் மெத்தடாலஜியில் ஃபஸ்ட்டு மெத்தடாலஜி என்ன சொல்கிறாரு பாருங்க, பயப்படாதிருப்பாயாக. இந்த வாரில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, வாரில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஸ்டாண்டர்டு ஆர்மி கிடையாது. ஸ்டாண்டர்ட் ஆர்மி கிடையாது. இப்போ நானும் ஆர்மி தான். 50 வயதுக்கு உட்பட்டவங்க எல்லாரும் எதில் இருக்கணும், ஆர்மி ஏஜ் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா ஆர்மி ஏஜ் எத்தனை போட்டுருச்சு, நம்ம டியூட்ரானமி படிக்கும்போது டியூட்ரானமி இல்லை என்னாகமத்தில் பார்த்தோம், எத்தனை வயசு, 50. 20ல் ஆரம்பிச்சு 50 வரைக்கும் ஃபைட் பண்ணணும். ரைட். இப்போ இங்கே நம்ம நிறைய பேர் ஆண் மக்கள் 50க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், கிளம்பணும். நாளைக்கு காலைல வார்னா என்ன பண்ணணும், கிளம்பணும். எனக்கு சண்டை போட தெரியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த வார் காஸ்டியூம் எடுத்து என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். ஆடு மேய்ச்சிருந்த தாவீதுக்கு என்ன பண்ணி விட்டாங்க, வார் காஸ்டியூம்லாம் போட்ட ஹெல்மெட்டு, எனக்கு ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த ஹெல்மெட்டு, அந்த செஸ்ட் பிளேட்டு, அதுக்கப்புறம் பூட்ஸு, இல்லை ஸ்பியரு எல்லாமே போடணும். எல்லாமே போட்டு தான் அந்த வார்ஃபேருக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். நம்ம டேவிட் மாதிரி சொல்ல முடியாது. டேவிட் என்ன சொன்னார், எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகாதுங்க, நான் இதெல்லாம் இல்லாமே என்ன பண்ணுவேன், ஆமாம் க்ளவுஸு பேடெல்லாம் கட்டாமே நான் 6 அடிப்பேன்னு சொல்கிற மாதிரி, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படி சொல்கிறது. பட் அது எக்ஸ்ட்ராடினரி. இப்போ கூட ஒலிம்பிக்கில் ஒருத்தர் வந்தார் பாருங்க, ஒரே ஒரு சாதாரண ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஷூட் பண்ணார், சில்வர் வாங்கிட்டு போயிட்டார். மற்றவங்க எல்லாரும் வந்து அதுக்கு ட்ரெஸ்ஸு, ஹெல்மெட்டு, க்ளவுஸு எல்லாம் போட்டு குறி வச்சுக்கிட்டு இருக்கிற கேப்பில் டக்கு டக்கு டக்குன்னு சுட்டுட்டு போயிட்டார். அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் ஆளுங்க 1-2 பேர் அங்கங்கே இருக்காங்க. பட் வார்ஃபேர்னு வரும்போது ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழகிக்கணும். இவங்க எல்லாருக்கும் வார்ஃபேர் தெரியுது தெரியலலாம் இல்லை. எக்காலம் ஊதனா 20 வயசுலேருந்து 50 வயசு உள்ளவங்க என்ன பண்ணணும், கிளம்பி ஆசரிப்பு கூட அறுத்து முன்னாடி வந்து நிற்கணும். இதுதான் ரூல்ஸ். ரைட். அதில் எக்ஸப்ஷன் யாருக்குன்றதை இப்போ சொல்கிறாங்க. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், பயப்பட வேண்டாம், தத்தளிக்க வேண்டாம். தத்தளிக்கிறதுனா பெர்ப்ளெக்ஸ்ட், ஐயோ என்னாவும் தெரியலையே அப்படி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட சொல்லுவீங்க, எப்பா நம்மளை கூட்டின்னு வந்து நிற்க வச்சிட்டாங்களப்பா. இப்படி எல்லா கூட்டத்திலையும் ஒரு ஆள் உண்டு தெரியுமா, எல்லா வேலையிலையும் எல்லா கூட்டத்திலும் ஒரு ஆள் உண்டு. ஐயோ நான் என்னை கூட்டம் நிற்க வச்சிட்டாங்களே, அப்பா தலை வலிக்குதே, ஐயோ வயிறு வலிக்குதே அப்படி சொல்லும் போதே நமக்கு என்ன ஆயிரும், என்னடா இவன் இப்படி சொல்கிறானே, நம்ம எப்படி செய்யறது, ஆமாம் எப்போ அது பயங்கர வெயிட்டுப்பா, அதை தூக்குனாலே உடம்பு உயிர் போயிடும்பா அப்படின்னு நம்ம சொல்லிடுவான். சில பேர் இருக்கான் பரீட்சை எழுத போகும்போது தனியாக உட்காந்துருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கிட்ட போய் உள்ள உட்காந்தோம்னா அந்த பரீட்சையில் அவன் என்ன சொல்லுவான், பயங்கர கஷ்டமா, அவங்க காலையிலே அந்த நேற்று எழுதுனாங்களாம் அந்த ஃபஸ்ட் இயர் பசங்க,
அவனுங்க எல்லாருமே ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சான். கொஸ்டின் பேப்பரை பார்த்தோம் நம்மள சொல்லி விட்டுருவான். நம்ம கதை காலி. ஏன்னா இந்த தத்தளிப்பு. ஸோ நீங்கள் அதை செய்ய வேணாம். அப்படி முதல்ல வார்ஃபேரில் ஃபர்ஸ்ட் வார்ஃபேர் இதுதான். ரைட். ரெண்டாவது, நீங்கள் யுத்தம் பண்ணவில்லை. நீங்க வார்ஃபேர் போட்டுட்டு இருக்கும்போது உங்க கூட யார் வந்து நிக்கிறா? போர் வீரனா? ஆமா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒரு போர் வீரர். ஏன்னா அவருக்கு என்ன பேரு? சேனைகளின் கர்த்தர், சபோட் யாவே. சபோட் அப்படின்னா கமாண்டர் இல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் பராக்கிரமசாலி. கரெக்டா? ஏன்னா யெகோவா அப்படின்னு சொல்லும்போது யெகோவாவுடைய ஐடென்டிட்டியே ஃபைட்டர், வாரியர். என்ன நீங்க என்ன பண்ணக்கூடாது? என்னை எரிச்சலாக்க கூடாதுன்னு சொல்றாரு. கரெக்டா? அவர் யாரு? அவர் வாரியர். அவர் வராருன்னு தெரிஞ்சாலே மற்ற மக்கள்லாம் கலங்குறாங்க. இவங்களுக்கு எப்போ தோல்வினா அவர் அவங்க கூட இல்லைன்னா அவங்க தோல்வி, இருந்தாருன்னா வெற்றி. அதனால நான் இருக்கிறேன் அப்படின்றத அவங்க சொல்றாரு. ஒன்று. அடுத்தது, இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸம்ஷன் யாருக்கு? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. சப்போஸ் புது வீடு கட்டி அதை நீங்க பிரதிஷ்டை பண்ணலன்னா நீங்க என்ன பண்ண வேணாம். நம்ம ஆளுங்க இதெல்லாம் இப்ப சொன்னீங்கன்னா புது வீடு மட்டும் கட்டியிருப்பாங்க, பிரதிஷ்டையே என்ன பண்ணாது, பிரதிஷ்டையே பண்ண. அவர் என்ன சொல்றாருன்னா, புது வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணாத இருக்கிறவர்கள் யாரோ அவங்க என்ன பண்ணலாம். ஆனா நீங்க ஆசிரியர் கூடாரத்து வாசலுக்கு வரணும், அங்க வரணும். அங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்பார். என்ன கேட்பாரு? கமாண்டர் இன் சீஃப் மோசஸ் வருவார், இல்ல இல்லைன்னா ஜாஷுவா வருவார். அவங்க வந்து என்ன, புது வீடு கட்டி உங்க யாராவது இங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்களா, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லுவார். கரெக்டா? சரி ஐயா நானும் கட்டுறேன். நம்ம ஆளுக்கு இப்போ இதாண்டா சாக்கு, எல்லாருமா மொத்தமாக வீட்டுக்கு போயிடுவாங்க. ரைட். ஒன்று. ரெண்டாவது, அவர் என்ன சொல்றாரு ரீசன். சப்போஸ் யுத்தத்துக்கு போனவங்க யாரும் ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அப்போல்லாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. கட்டு தான் இல்லை, கட்டாச்சுன்னா முடிஞ்சு. கரெக்டா? கட்டு எங்கே ஆகுதுன்றது முக்கியம். கட்டு வந்து இந்த ஃப்ரண்ட்டு செஸ்ட் பிளேட் பார்ட்டில் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா பிழைக்கிறது கஷ்டம். ரைட்? காலு கீழு கை இங்கெல்லாம் கட்டாச்சுன்னா யூ மே ஹீல். ஆனால் அப்பயும் வந்து இதெல்லாம் கிடையாது இல்லையா, அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் கிடையாது. புண்ணெல்லாம் ஆடுறதுக்கு இலைகளை அரைச்சி ஜூஸ் போட்டாதான். எவ்வளோ தூரம் டீப் உண்டோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியும் உங்களுக்கு? அயன் வந்து சூடு பண்ணி ரெட்டிஷ் ஆக்கி அது என்ன பண்ணுவாங்க, அதுதான் சரியான ஆன்டிபயாட்டிக். இல்லை, ஹீட் பண்ணிடுவாங்க, ஹீட் பண்ணி புண்ணில் வச்சுருவாங்க. அப்படிதானே? நான் சொல்றது உண்மை தானே? அப்போ வேற என்ன ஆன்டிபயோட்டிக் இருக்குது? தானாவே சரியாயிரும். அயனில் சூடு பண்ணுறது தான் ஒரே இது. அதுதான் வந்து ஒரே மெத்தடாக இருக்கும். கொடூரமாக இருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு செப்டிக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இங்கே செப்டிக் ஆயிடுச்சு என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணிடுவாங்க, ஆம்பிட் பண்ணிடுவாங்க. ஆம்பிட் பண்ணிட்டா தப்பிச்சிடும். இல்லைனா அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவங்க ஜுரம் வந்து என்ன பண்ணிடுவாங்க? என்ன ஊசி போடுறதுக்கு, பெனிசிலின் போடுறதுக்கு அங்கே யார் இருப்பா? இல்லை அந்த நேரத்துக்கு நம்ம காப்பாற்றுறதுக்கு யார் வருவா? நோ இன்ஜெக்ஷன், நத்திங், மாத்திரை கூட கிடையாது. ஸோ இதுதான். ஸோ வார்ஃபேரில் போனாச்சுன்னா இதுதான். ரைட். எந்த ஊண்டையும் ஹீல் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊண்டு ஹீல் ஆகும். அப்போ என்ன மெடிசன் இருக்கும்? அயோடின் எங்கே கிடைச்சிருக்குது? அயோடின் எங்கே இருக்குதுன்னா அந்த ட்ரைடாக்ஸ், இந்த ட்ரைடாக்ஸ் ப்ரோகும்பன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த தாத்தா தலைவெட்டின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்கும், தட்டுனா தலை பறக்கும். அதுதான் அயோடின் கண்டென்ட் அதிகம் நம்ம ஊருக்கு. அதை நீங்கள் அரைச்சி வைக்கணும். பட் அது எவ்வளோ எஃபெக்டிவாக வேலை செய்யுன்றதெல்லாம் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் லெவல் இருக்குது, எத்தனை பெர்சன்டேஜ் அயோடினால் இருக்குதுன்னு இருக்குது. இதுவும் அரைச்சவங்க எவ்வளோ பாக்டீரியா கெமிக்கல் உள்ளதுக்கு போட்டாங்கன்னு தெரியாது. ஸோ ஊண்டு ஹீலிங்லாம் பிரச்சனையே இல்லை, அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு, சப்போஸ் அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டை வேற ஒருத்தர் என்ன பண்ணுவார்? பிரதிஷ்டை பண்ணுவார் அப்படி சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, திராட்சை தோட்டத்தை நாட்டி இன்னும் பழம் வராமல் திராட்சை தோட்டம் நாட்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போ எவ்வளோ, அதாவது இதுலேயும் ஒரு கன்சர்ன் இருக்குது பாருங்க. பாவம், வாழ்க்கையில் ஒரு முறை என்ன பண்ணட்டும், அனுபவிச்சு வரட்டும். 2, 3 கல்யாணம் இல்லை, என்கேஜ்மெண்ட். ஒரு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் என்ன பண்ணட்டும்? கல்யாணம் பண்ணாலும் ப்ரொவிஷன் இருக்கு, அது பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். 1 இயர் ஆக்சுவலாக அவங்களுக்கு லீவ். ரைட். ஓகே. அப்போது விவாகம். அடுத்தது பின்னும் இன்னொரு ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் தான் பயங்கரமான ஆப்ஷன். பின்னும் பயங்காலியும், ஐயா நான் ரொம்ப வீக்கு இல்லை, என்னால் வந்து நிற்கவே முடியாது, நான் ரொம்ப பலவீனமான மனுஷன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவன் கூட இருந்தான்னா ஒரு பெரிய பிரச்சனை. அவன் என்ன பண்ணுவான்? நான் சொன்னது தான், தன் சகோதரோட இதயத்தை அவன் என்ன பண்ணுவான்?
அவன் கரைஞ்சு போக பண்ணிடுவான். நம்மளே ஒரு தைரியத்தை கூட்டி வந்து நிக்கிறோம். கரெக்டா? நம்மளே ஒரு தைரியத்தை கூட்டி வந்து நிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவா இன்னொருத்தருக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். ரைட், இங்க ஆண்டவர் அதை பத்தி சொல்றார். அடுத்தது, இவங்கெல்லாம் வீட்டுக்கு போலாம். இதுவே இன்னைக்கு சொன்னாங்கன்னா அங்க 100 பேர் நின்னுந்தாங்கன்னா இப்ப எவ்வளவு பேர் நிப்பாங்க? ஒரே ஒரு ஆள் தான் நிப்பாருன்னு நினைக்கிறோம்ல. 99 பேர் வீட்டுக்கு போயிருவாங்க. ஆப்ஷன். நீங்க இதே எங்க இது மாதிரி சிமிலர் பேசேஜஸ் பைபிள் நிறைய இடத்துல பார்க்குறோம். கிதியோன் இந்த மாதிரி பண்ணுவார். ஆல்மோஸ்ட் பயந்தவங்கலாம் ஓடிருங்க 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 சொல்லி எங்கேயோ இருந்த ஸ்கோர் எங்க வந்து நிற்கும் கடைசியில் 300 பேர். அவ்வளோதான். என்னன்னா இது பட் ஜாஷுவா இந்த மாதிரி சொல்லலை. நீங்கள் இந்த ரூல்ஸ் ஜாஷுவா ஃபாலோ பண்ணல. ஜாஷுவா எல்லாரும் வந்து அவனுட்டார். ஏன்னா இப்படி சொல்லிட்டு இருந்தோம்னா முடியாது. பட் இது ரொம்ப எத்திக்ஸாக இருக்குது. இது வந்து ஹியூமனிடேரியனாக இருக்கு. எப்படி இருக்கு? மனிதத்தன்மையோட இருக்கு. ஹியூமனிடேரியன் பேசிஸ்ல இது இருக்கு. ரைட். இதை உங்களுக்கு ஒரு பைபிள் நாலேஜுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் இப்போ வைக்க போறேன். இதே மாதிரி பேசேஜ் பைபிள்ல வேற எங்க இருக்கு ஐயா? இதே மாதிரி பேசேஜ் பைபிள்ல வேற எங்க இருக்குது? வெரி குட். எங்க? லூக்கா 14 எடுத்துக்கோங்க. லூக்கா 14 பிரில்லியன்ட்மா. லூக்கா 14ல ஜீசஸ் சொன்ன பேரபிள், ஒரு மனிதன் விருந்திற்கு அழைத்தான். அந்த விருந்து வீட்டிற்கு அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் சொன்ன காரணம் இதெல்லாம் காரணமா சொன்னாங்க. நான் புதுசா வீடு வயல் வாங்கியிருக்கிறேன், ஏர்மாடு வாங்கியிருக்கிறேன், திருமணம் செஞ்சிருக்கிறேன். இதுதான் ரூல்ஸ். விருந்து வீட்டுக்கு காரணம் சொல்றாங்க அங்க. எங்க? லூக்கால. இது சண்டைக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஏன் ஜீசஸ் ரெண்டுத்தையும் பயன்படுத்துறாரு? இது ஏன் ஜீசஸ் பயன்படுத்துறாரு? இதான். அப்ப நல்லா தெரியுது இதை எவ்வளவு ஆழமா அவர் படிச்சிருக்கிறார். ரைட். இதை எடுத்துட்டு வந்து அங்க சொல்றாரு, அங்க செட் ஆகுமா? ஏன் அங்க சொல்றார்? தியாலஜிக்கல் क्वेश्चन. சாப்பாடுக்குமே வரலன்னு சொல்லிட்டாங்க. ரைட். அப்ப ஏன் சண்டையில சொன்ன விஷயத்தை எடுத்துட்டு வந்து சாப்பாடுக்கு வந்து சொல்றாரு? இதுல என்ன ஒற்றுமை இருக்கலாம்? அது சாப்பாட்டுக்கு சொல்லவில்லை, அது இறையரசுக்கு தகுதி பெறுவதற்காக அந்த சண்டையை பத்தி சொல்றாரு. அதுவும் ஒரு போர் தான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதும் என்னதுதான்? நம்மளும் போர் வீரர்கள் தான். அதனால தான் பவுல் எபேசியருக்கு எழுதுற நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து என்ன பண்ணுங்க? தரிச்சு கொள்ளுங்க. இல்ல கேடயத்தை பிடிங்க, சீராவை தரிங்க, மார்பதக்கத்தை அணிஞ்சுக்கோங்க, பெல்ட் கட்டிங்க, ஷூஸ் போட்டுங்க. ஸோ வார்ஃபேர், இறையரசுக்கான போர். அந்த இறையரசுக்கான போர்ல பயப்படுறவங்க, சாக்கு சொல்றவங்க, நீங்க எல்லாம் போங்க, வேண்டாம், கூப்பிடுங்க. தெரு முனையிலும் 4 சந்திகளின் ஓரத்திலும் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை என்ன பண்ணுங்க? அப்போ என்ன சொல்ல வர்றார் ஜீசஸ்னா, நீங்க போயிட்டீங்கன்னா போர் நடக்காதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. நீங்க போனாலும் போர் நடக்கும். இப்ப இதுலயுமே கர்த்தர் உங்க கூட இருந்து யுத்தம் பண்ணுவார் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்கன்னா அங்க நீங்க யாரை விட்டுட்டு போயிட்டீங்க? ஆக்சுவலா நீங்க அங்க போறதுக்கு ஆக்சுவலா வாய்ப்பு இல்லை. இங்கேயுமே இல்ல, பரவாயில்ல, என் வீடு நான் வந்து பாத்துக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்காரு, நான் திருப்பி வந்து நானே முடிப்பேன்ற நம்பிக்கையில போனவங்களும் இருந்திருக்கலாம். கரெக்டா? அதுதான் நம்முடைய விசுவாச பரீட்சை. பட் ஹியூமனிடேரியன் கன்சர்ன்ல ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. சரி, அடுத்தது. அப்புறம் சப்போஸ் நீங்க சண்டைக்கு போயிட்டீங்க, இப்போ சண்டை நடந்துருச்சு. சண்டை நடக்கும்போது இதுவும் ஜீசஸ் பயன்படுத்தினார். 10ஆம் வசனம். 10ஆம் வசனம் ஜீசஸ் எங்க பயன்படுத்தினாரு? நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கும் போது அந்த பட்டணத்தாருக்கு நீங்க என்ன பண்ணுங்க? இது எங்க படிச்சோம்? லூக்கா 10ஆம் அதிகாரம். அகைன், நீங்க ஒரு ஊருக்குள்ள நுழையும் போது அந்த ஊர்ல நீங்க என்ன பண்ணுங்க? பாத்தீங்களா எவ்வளவு பயங்கரமா கனெக்ட் ஆகுது பாருங்க. ஸோ ஜீசஸ் இப்ப நம்மளை ஊழியத்துக்கு அனுப்புனாரா இல்ல வார்ஃபேருக்கு அனுப்புனாரா? கரெக்ட் தானே? அப்ப நாம தான் போர் வீரர்கள். ரெண்டுமே ஒண்ணுதான். ரைட். சரி, இப்ப நம்ம அதை இதையும் கம்பேர் பண்ண வேணாம். நீங்க வந்து அசைன்மெண்டா கொடுத்துறேன். சாப்டர் 20 ஜீசஸோட டீச்சிங்ஸோட கனெக்ட் பண்ணி முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க? நெக்ஸ்ட் வீக் எனக்கு ஒரு இது ஒரு பக்காவான இறையியல் அண்டர்ஸ்டாண்டிங்கு
உங்களுக்கு ஒரு புதிய புரிதல்களை நல்லா இருக்குது தானே, அது படிக்க நல்லா தானே இருக்குது. ரைட், நீங்கள் முடிஞ்சா செய்யுங்க. சரி, இப்போ நம்ம வந்து நேராக வார்ஃபேருக்குள்ளே பக்காவாக அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே போயிடுவோம். ஃபர்ஸ்ட்டு எந்த ஊர்லங்க சண்டை செய்யறதுக்கு சமாதானம் சொல்லுவாங்க? ஆனால் சமாதானம் சொல்லுவோம். இதுதான் எத்திக்ஸ். இன்கேஸ் வந்து நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ண மாட்டோம், அடிக்க மாட்டோம். அது வந்து ஜாஷுவா ஃபாலோ பண்ணுறாரு ஜெரிகோ கிட்ட முதல்ல பேசுகிறாரு. அந்த அந்த எடுத்தோன்னே சண்டை போடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு என்ன கொடுக்கணும், ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும், பீஸ். யூ ஹேவ் டு மேக் பீஸ். அதை நீங்கள் ட்ரை பண்ணணும். அது இல்லைன்னா தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்போஸ் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க, கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, சமாதானம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன, அவங்கள கொண்டுடாதீங்க. சரண்டர் ஆகிறவங்கள கொண்டுடாதீங்க. அவங்கள உங்களுக்கு வேலை சேர்த்து வச்சுக்கோங்க. இதனால தான் பின்னாடி கிபியோனியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய கயிறு ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வந்து ஜாஷுவா கிட்ட சொல்லி கிள்ளி ஏமாற்றி என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா இந்த எத்திக்ஸ் அவரை ஃபாலோ பண்ண சொல்கிறார். உங்ககிட்ட ஒருத்தங்க சரண்டர் ஆயிட்டாங்கன்னா, உங்ககிட்ட ஒருத்தங்க அமைதியாக பேசுகிறாங்கன்னா அவங்கள நீங்கள் ஹார்ம் பண்ணாதீங்க. இது ஒரு இது அவங்க இல்லை, அவங்க ஏமாற்றுவாங்க, நாளைக்கு என்ன திருப்பி அவங்க அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஷுவா அலோவ் பண்ணுறாரு. சரி இருந்துட்டு போங்க, தண்ணி இறச்சி ஊற்றுங்க, மரம் வெட்டுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. ரைட், ஓகே. ஆனால் இது எப்பவுமே வாரில் செட் ஆகுமா? செட் ஆகாது. கரெக்டு தானே? என்ன நடக்கலாம், இப்போ அவங்க கேட்டை திறந்து சரண்டர் ஆகி உங்களுக்குள்ள நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம், நமக்கு அவங்க பெரிய எதிரியாக மாறலாம். கரெக்ட்? சரி. ஆனால் இப்படி பைபிள் அப்படி சொல்லலை. நீங்கள் அவங்கள என்ன பண்ணுங்க, ஏன்னா ஆண்டவர் இருக்கார் பார்த்துப்பார். அன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் அப்படி வந்தாலும் அப்பயும் உங்களை காப்பாற்றுறதுக்கு யார் வருவா? இது எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல மைண்டு நமக்கு. இது பீஸ்ஃபுல்லா, எது பீஸ்ஃபுல்? இதுதான் பீஸ்ஃபுல் நினைக்கிறேன். ஆனால் நம்ம இந்த டிசிஷன் எடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் கமாண்டராக இருந்தால் இந்த டிசிஷன் எடுப்பீங்களா? சொல்லுங்க ஐயா. நீங்கள் தளபதியாக இருந்தீங்கன்னா, படை தளபதியாக இருந்தீங்கன்னா இதை செய்வீங்களா? செய்ய முடியாது. படிக்கும் போது படிச்சிடறோம் பைபிளில். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. அவங்கள வந்து நமக்கு வேலை செய்யறதுக்கே வச்சுட்டோம். அவங்க ஒரு 1000 பேர் இருக்காங்க, வேலை செய்யுங்கன்னு சொல்கிறோம். பட் பின்னாடி அவங்க நமக்கு ஒரு த்ரெட்டாக வரமாட்டாங்கன்னு. ஏன்னா பார்வோன் இப்படித்தான் 70 பேரை உள்ள விட்டதுக்கு தான் பார்வோனுக்கு பெரிய பிரச்சனை. பின்னாடி 70 பேரை உள்ள விட்டது, 70 பேர் 6 லட்சம் பேர் ஆயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்வோனால அவங்களை என்ன பண்ண முடியல. கடைசியில் பார்வோன் எங்கே மாட்டினாரு? செங்கடலில் மாட்டினார். ஸோ அப்படி வேர்ல்டு. ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க, நீங்கள் மன்னிச்சிருங்க, உங்கள் கூட அவங்கள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்தது இல்லை உங்ககிட்ட அவங்க ஃபைட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட ஃபைட் பண்ணவங்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், கொல்லணும். கரெக்ட்? ஊருக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பெண்கள், குழந்தைங்க, இவங்கள நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஹார்ம் பண்ணக்கூடாது. எவ்வளோ எத்திக்ஸ் இல்லை? இப்போ நம்ம பார்வோன் என்ன செய்தார்? குழந்தைகளை கொன்னார்ல. ஏன் குழந்தைகளை கொன்னாரு? இன்றைய குழந்தை நாளைய எதிரி அவங்களுக்கு. கரெக்டா? இன்னைக்கு அவன் பேபியா இருக்கலாம், நாளைக்கு அவன் வளரும் போது கண்டிப்பா அவன் அந்த 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 உணர்வோடு அவன் என்ன பண்ணுவான், வளருவான். அதனால ஆண் குழந்தைகளை என்ன பண்ணிடணும். ஆனா இங்க அந்த அது தரப்படவில்லை. அவங்க கொல்ல பொருளை எடுத்துக்கோங்க, ஆனா குழந்தைங்களையும் லேடிஸையும் அங்கேயே விட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, இருக்காது. கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவங்க திருப்பி உருவாக்கிட்டோம். திருப்பி ஏரோது வந்து நிற்கிறார் பின்னாடி. இந்த மக்களை சேர்ந்த பட்டணங்களாக இராமல் உனக்கு வெகு தூரத்து சகல பட்டணங்களுக்கும் இப்படி செய்வாயாக. ஓகே. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்ன ஜனங்களுடைய பட்டணங்களை மாத்திரம் இவங்களுக்கு மட்டும் நீங்கள் யாரையுமே விடாதீங்கன்னு சொல்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஏன்னா இவங்க வேண்டாம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்கிறாங்க. பட் ஓகே. அடுத்தது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். என்னன்னா 19, நீங்கள் ஃபைட் பண்ணும்போது
அந்த மரத்தெல்லாம் என்ன பண்ணிடாதீங்க, வெட்டாதீங்க. இல்லை எவ்வளோ பெரிய ஈக்காலஜிக்கல், மரத்தை வெட்டிடாதீங்க. இல்லை ஈக்காலஜிக்கல் கன்சர்ன், ஈக்காலஜிக்கல் எத்திக்ஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, மரத்தை வெட்டாயாக. அது உனக்கு சாப்பாடு கொடுக்கும், எல்லா மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கும். அதனால் நீங்கள் அதை அப்படியே இருக்கட்டும். அப்போ அந்த நீங்கள் வந்து கனிகொடாத மரமாக இருந்தால் மட்டும் அதை என்ன பண்ணுங்க பண்ணி அதுக்கு எந்திரம் கட்டுவாங்கல்ல. எந்திரம் கட்டுறதுனா என்னது, அப்போல்லாம் வந்து கோட்டை தான். ஸோ கோட்டையை ஜம்ப் பண்ணி போகணும்னா அவங்க என்ன பண்ணணும், சாரம் கட்டணும். அப்போ சாரம் கட்டுறதுக்கு மரம் தேவைப்படும். அப்போ மரத்தை தூக்கின்னு போக முடியாது. அங்கே பக்கத்தில் இருக்கிற மரத்தை தான் வெட்டி என்ன பண்ணுவாங்க, சாரம் கட்டி உள்ளே போவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து தேவைப்படாத மரத்தை வெட்டுங்க. நல்ல கனி கொடுக்குற மரத்தை என்ன பண்ணக்கூடாது. எவ்வளோ டீப்பாக அனலைசிஸ். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம 21, 22 நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 22 முடிக்கலான்னு பார்த்தேன், பட் ரஷ் பண்ணால் வராது, முடிச்சிடலாம். சரி, எனி கொஸ்டின்ஸ்? ஓகே, ஸோ இந்த எத்திக்ஸ் வில் கண்டினியூ. இன்னும் கொஞ்சம் சாப்டர்ஸ் இருக்குது. வருகின்ற வாரங்களில் நம்ம எத்திக்ஸை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே அநேக காரியங்களை ஆண்டவருடைய வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்க எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் மக்களுக்கு அன்றைய நாளிலே அவர்களுக்கு நீர் கொடுத்த கட்டளைகளை நாங்கள் பார்த்தோம் சுவாமி. அதோடைய எசன்ஸை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கும் அதில் ஆண்டவரே ஆழ்ந்த கருத்துக்களை இன்றைக்கும் நாங்கள் பயன்படுத்த, நாங்கள் அது எங்கள் பழக்கங்களை கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு பலத்தார். ஆர்வத்தோடு வந்த எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி, வழி நடத்தும். இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.